Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. நாங்க இப்ப சொல்றத லைட்டா இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க இப்போ ஒரு பிளேஸ்க்கு கார்ல இல்லாட்டி பைக்ல போயிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க போயிட்டு இருக்கப்பே பாதியிலே உங்க வண்டியில இருக்கிற ஃபியூயல் தீர்ந்து போச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன வண்டியை ஓரம் கட்டிட்டு பக்கத்துல ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பார்த்துட்டு அங்க போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து போட்டு வண்டி எடுத்துட்டு போயிருவோம். இது ரோட்ல ஓட்டிட்டு போற வண்டிக்குனா ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா அதே ஒரு வண்டியை நம்ம வானத்துல அதாவது பிளைட் ஓட்டிட்டு போறப்ப நடுவானத்துல பறந்துட்டு இருக்கப்ப அதுல இருக்கிற ஃபியூயல் தீர்ந்து போச்சுன்னா எப்படி இருக்கும்? இதை கேட்கறப்ப உங்களுக்கு காமெடியா தெரியலாம். என்னடா இப்படி இல்லாம ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனா இப்படியும் ஒரு இன்சிடென்ட் வரலாற்றுல நிகழத்தான் செஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஜூலை 23, 1983. சாரி, இந்த கதையை பத்தி நம்ம இன்னும் சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு ஒரு நாள் முன்னாடி போகணும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிளேனான ஏர் கனடா ஃபிளைட் 143 டொரண்டோல இருந்து எட்மண்டனுக்கு போகுது. எதுக்கு போகுதுன்னா மெயின்டெனன்ஸ் செக்அப்காக போகுது. ஏன்னா அடுத்த நாள் காலையில இருந்து இது ரெகுலர் பேசஞ்சர் ஃபிளைட்டா மாறிடும். அதுக்காக தான் மெயின்டெனன்ஸ் செக்அப்காக வந்திருக்கு. அந்த செக்அப்பும் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ பிளேனும் மான்ட்ரியலுக்கு திரும்புது. சோ இங்க இருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த காலத்துக்குரிய புதிய ரக விமானமான போயிங் 767 வகையை சேர்ந்த இந்த ஒரு ஏர் கனடா ஃபிளைட் 143 மறுபடியும் மான்ட்ரியல்ல இருந்து எட்மண்டனுக்கு போக தயாராயிட்டு இருக்கு. ஃபிளைட் எப்பவுமே கிளம்புறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஃபியூயலை ஃபில் பண்றது வழக்கமான ஒரு விஷயம் தானே. சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயணத்துக்கான ஃபியூயலை ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பேசஞ்சர்ஸ் ஒவ்வொருத்தரா ஃபிளைட்டுக்குள்ள ஏறிட்டு இருக்காங்க. அந்த ஃபிளைட் ஆபரேட் பண்ணக்கூடிய மெயின் கேப்டனும் உள்ள வந்துட்டாரு, ஃபர்ஸ்ட் ஆபீசரும் உள்ள வந்துட்டாரு, அண்ட் அந்த ஃபிளைட்டுக்குள்ள டிராவல் பண்ண போற 61 பேசஞ்சர்ஸும் இப்போ உள்ள இருக்காங்க. சோ ஃபியூயலை ஃபில் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஹீரோ ஃபிளைட் மறுபடியும் எட்மண்டனுக்கு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஹீரோ பிளேன் அதாவது ஏர் கனடா ஃபிளைட் 143 41,000 அடி உயரத்துல ரெட் லேக்கு மேல பறந்துட்டு இருக்கு. இது எக்ஸாக்ட்டா மிடில் ஆஃப் த டெஸ்டினேஷன். இங்க இருந்து பாதி தூரத்தை கடந்தாதான் எட்மண்டனை ரீச் பண்ண முடியும். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் ஓபன் ஆகுது. அதுதான் பைலட்டுக்கு முன்னாடி இருக்க காக்பிட்ல இருந்து வர வார்னிங் சவுண்ட். அந்த சவுண்டை கேட்ட உடனே பைலட் வேகமா செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப தான் இது லெஃப்ட் இன்ஜின்ல இருந்து வர அலாரம் சவுண்ட்ன்றத கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அதுக்கு மேல எக்ஸாக்ட்டா அதுக்குரிய ரீசன் என்னன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் இது ஃபியூவல் பிரஷர்னால வர ப்ராப்ளம், இதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த அலாரத்தை டர்ன் ஆஃப் பண்றாரு. ஆனா அடுத்த சில நிமிடங்கள்லயே இன்னொரு அலாரமும் அடிக்க ஆரம்பிக்குது. என்னடா இப்பதானே இந்த சவுண்ட் ஆஃப் பண்ணோம், மறுபடியும் இதே சவுண்ட் தான் அடிக்குதான்னு சொல்லிட்டு பைலட் அதை செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப தான் தெரியுது இப்ப வர இந்த வார்னிங் சிக்னல் லெஃப்ட் சைடு இருந்து வரல, ரைட் சைடு இருக்கிற என்ஜின்ல இருந்து வருது அப்படின்றது. இதை பார்த்த உடனே பைலட்டுக்கு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தெளிவா தெரியுது. அவருக்கு இந்த ஒரு தெளிவுக்கு அடுத்த சில நிமிடங்கள்லயே இன்னொரு இடியும் வந்து விழுகுது. அதுதான் லெஃப்ட் சைடு இன்ஜினோட கம்ப்ளீட் டெட் சிக்னல். அதாவது இப்ப லெஃப்ட் சைடு இன்ஜின் கம்ப்ளீட்டா டெட் ஆயிருச்சு. இதை பார்த்த உடனே பைலட்டுக்கு மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கும் பயங்கரமான ஒரு பேனிக் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. உடனே பைலட் ஃபர்ஸ்ட் ஆபீசர் கிட்ட நம்மளால இனிமேல் டெஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட இருக்குது ஒரே ஒரு இன்ஜின் தான். சோ அந்த ஒரு இன்ஜின் டெட் ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த ஒரு பிளைட்டை தரையிறக்கி ஆனோம். சோ அதற்கான வேலையை நீங்க இப்பயே ஆரம்பிங்க, பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஏர்போர்ட் இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க சொல்லிட்டு அவரை செக் பண்ண சொல்றாரு. அப்படி அவரை செக் பண்ண சொன்ன அடுத்த சில நிமிடங்கள்லயே இன்னொரு மிகப்பெரிய இடியும் அவங்களுக்கு விழுகுது. இப்ப வர்றது வெறும் வார்னிங் சிக்னல் கிடையாது, ஒரு மிகப்பெரிய பேங் சிக்னல் அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன் இந்த ஒரு சிக்னல் இதனால் வரைக்கும் அதுக்குள்ள இருக்கிற பைலட்டா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆபீசரா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற கேபின் மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, யாருமே கேட்டதில்லை அப்படின்னு தான் சொல்லியானோ. அந்த சிக்னல் வேற எதுவும் கிடையாது, பிளைட்ல இருக்கிற எல்லா இன்ஜினுமே ஷட் டவுன் ஆக போகுது அப்படின்றதுக்கான வார்னிங் சிக்னல் தான் அது. சோ இப்ப பிளைட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே உச்சகட்ட பேனிக் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் பைலட்டுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது வேற எதுவும் கிடையாது, இது இப்பதான் புதிதாக இறக்கப்பட்ட போயிங் 767 வகையை சேர்ந்த புதிய ரக விமானம். இதற்கு முன்னாடி இருந்த விமானங்கள் எல்லாத்துலயுமே பழைய அளவீடான பார்பேரியன் இம்பீரியல் யூனிட்ஸ் முறையில தான் ஃபியூவலை ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வாங்கின இந்த போயிங் 767ல இப்ப புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய அளவீடான குளோரியஸ் மெட்ரிக் சிஸ்டம் முறையில ஃபியூவலை ஃபில் பண்றாங்க. சோ இந்த இரண்டு வித்தியாசமான அளவீடுகள்னால ஃபியூவலை ஃபில் பண்றவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அந்த சமயத்துல தான் இந்த பிளேன் பாட்டி 20,300 kilograms ஃபியூவலை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க கன்ஃபியூஷன்ல பழைய அளவீடான 20,300 pounds ஆஃப் ஃபியூவலை ஃபில் பண்ணிட்டாங்க. என்னடா கிலோகிராமுக்கும் பவுண்ட்ஸ்க்கும் அப்படி பெருசா வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இங்க தான் பெரிய வித்தியாசமே இருக்கு. ஏன்னா ஒரு பவுண்ட்னா 1 கிலோகிராம் கிடையாது, 1/2 கிலோகிராம். தட் மீன்ஸ் இவங்க ஃபில் பண்ண 22,300 pounds ஆஃப் ஃபியூல்ன்றது வெறும் 11,150 kilograms ஆஃப் ஃபியூல் தான். அதாவது இவங்க ஃபில் பண்ண சொன்ன ஃபியூல்ல பாதி அமௌண்ட் தான். சோ இத வச்சு பாதி தூரம் தான் டிராவல் பண்ண முடியும். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இதை தான் கேப்டனும் கெஸ் பண்றாரு. என்னடா நடுதூரத்துல வந்து இதெல்லாம் கெஸ் பண்ணவரு பிளேனை ஸ்டார்ட் பண்றப்பே இதெல்லாம் பார்க்காமையா விட்டாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. அது என்னன்னா இந்த பிளைட்ல இருக்க ஃபியூல் காட்ச் பெருசா ஒர்க்
ஒர்க் ஆகுதுன்றது இந்த ஃபிளைட்டை ஓட்டுற எல்லா பைலட்ஸ்க்குமே தெரியும். ஸோ இவங்க எப்பயுமே ஃபியூவல் காய்ச்ச பார்க்காம பக்கத்தில் இருக்க சிஸ்டத்தை தான் பார்ப்பாங்க. அந்த சிஸ்டத்தில் ஃபியூவல் சஃபிஷியன்ட் காட்டிடுச்சுன்னா ஃபிளைட் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பைலட்டும் பண்ணியிருக்காரு. ஆனால் இவரோட கெட்ட நேரம் அந்த சிஸ்டமும் தப்பாக தான் காமிச்சிருக்கு. அதாவது ஃபியூவல் சஃபிஷியன்ட்னு காட்டியிருக்கு. என்னதான் பைலட்டுக்கு பல விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆனாலும் பல ஃபிளாஷ்பேக் வந்துட்டு போனாலும் பழச நினைச்சு ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஏன்னா அங்க எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துட்டு இருக்கு. இவர் இதை யோசிச்சுட்டு இருந்த அடுத்த சில செகண்ட்ஸ்ல அடுத்த வார்னிங் சிக்னலும் வருது. அது வேற எதுவும் கிடையாது, மிச்சம் இருந்த ஒரே ஒரு ரைட் இன்ஜினும் ஃபெயிலியர் ஆயிருது, அதாவது டெட் ஆயிருது. சோ இப்போ வேற வழியே இல்ல, ஃபிளைட் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணி தானோ. இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே அங்க இருந்த ஃபர்ஸ்ட் ஆபீசர்ல இருந்து கேபின் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரி பைலட்டை திரும்பி பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே பைலட் டே என்ன பார்த்து என்னடா ஆக போகுது, ஃபிளைட் எப்படி லேண்ட் பண்றதுன்னு மேனுவர்ல ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு மேனுவரை செக் பண்ண சொல்றாரு. மேனுவர்னா வேற எதுவும் கிடையாது, கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஃபிளைட்டை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ஒரு புக் தான் மேனுவர். அந்த ஒரு புக்ல இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றாரு. ஆனா அந்த புக்லயே உங்களுக்கு கிரியேட் ஆன இந்த ஒரு சிச்சுவேஷன் சுத்தமா இல்ல. அதாவது எல்லா இன்ஜினுமே ஃபால்ட் ஆனா எப்படி ஃபிளைட்டை லேண்ட் பண்றதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சுத்தமா அதுல கிடையாது. சோ இப்போ வேற வழியே இல்ல, எல்லா பாரமும் பைலட் மேலதான் விழுகுது. இருந்தாலும் இதுலயே ரெண்டு நல்ல விஷயங்கள் இருக்கு. அது வேற எதுவும் கிடையாது, நம்ம ஃபிளைட் ஓட்டிட்டு இருக்கிற பைலட் அதாவது ராபர்ட் பியர்சன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கிளைடர் பிளேன் ஓட்டுறதுல பயங்கரமான எக்ஸ்பர்ட். கிளைடர் பிளேன் ஓட்டுறதுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஏன்னா கிளைடர் பிளேன்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே செங்குத்தா கீழே இருக்கு, அதுல இருந்து லேண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த ஃபிளைட்டும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் இழந்து போயிட்டு இருக்கு. சோ அப்படி இறங்குறப்ப அது செங்குத்தா தானே இறங்கும். அப்படி இறங்குறப்ப இதை கிளைடர் பிளேனா நினைச்சு அவரை கீழே இறக்கிடுவாருன்ற நம்பிக்கையில தான் உள்ள இருக்க எல்லாரும் இருக்காங்க. ஆனா கிளைடர் பிளேன் அப்படின்றது சின்ன பிளேன், அதை இறக்குறது ஈஸி. ஆனா இது ஜெய்ஜென்டிக்கான பெரிய பேசஞ்சர்ஸ் பிளேன். இதை எப்படி இவர் இறக்க போறாரு அப்படின்றதான் இங்க இருக்கிற சேலஞ்சாவே இருக்க போகுது. இதுல இருக்க இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த புதிய ரக போயிங் 767 விமானத்துல 2 இன்ஜின்ஸ்மே டெட் ஆயிடுச்சுன்னா இந்த பிளேனுக்கு அடியில ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஏர் டர்பைன் பாப் அப் ஆகும். இந்த ஏர் டர்பைனோட வேலையே டெம்பரவரியா ஒரு ஜெனரேட்டர் மாதிரி செயல்பட்டு அந்த ஏர் பிளேனுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்றது தான். சோ இந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு இந்த பிளேனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ரொம்ப ஆசிலேட் ஆகி கீழே போகாம ஓரளவுக்கு கண்ட்ரோலா கீழே கொண்டு போக முடியும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இவங்களுக்கு சாதகமா இருக்கே தவிர மற்றபடி அங்க எதுவுமே இவங்களுக்கு சாதகமா இல்ல. பிளைட்டும் பயங்கர ஃபாஸ்டா கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்லயும் ஃபர்ஸ்ட் ஆபீசர் கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயமும் வருது. அதுதான் நியர்பைல இருக்கிற வின்னிபெக் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட். என்னதான் இந்த ஒரு ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு அப்படின்றத கண்டுபிடித்தாலும் அந்த ஒரு ஏர்போர்ட்டை ரீச் ஆகிற அளவுக்கு இந்த பிளேன் டிராவல் பண்ணுமா அப்படின்றது தான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாவே இருக்கு. சோ அந்த சமயத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆபீசர் ரெண்டு விஷயங்களை கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒன்னு, எவ்வளவு நேரத்துல இந்த பிளைட் எவ்வளவு ஃபாஸ்டா கீழே இறங்குது, அதாவது ஆல்டிடியூட்ல கீழே இறங்குது அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், எவ்வளவு நேரத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இது கிராஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா இவர்கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எவ்வளவு ஆல்டிடியூட் கீழே இறங்குதுன்றதை மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடிஞ்சதே தவிர எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது அப்படின்றத கால்குலேட் பண்ண முடியல. ஸோ இதற்காக வின்னிபெக் ஏர்போர்ட்ல இருக்கிற ரேடாரோட உதவியை அவர் நாடுறாரு. அந்த சைட்ல இருந்து அந்த டேட்டா கிடைக்குது. அந்த இரண்டு டேட்டாவையும் இவர் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப கண்டிப்பா இந்த ஒரு பிளைட் வின்னிபெக் ஏர்போர்ட் அடையாதுன்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க ஃபர்தரா அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணியே ஆகணும். அது வேற எதுவும் கிடையாது, வின்னிபெக்கை விட நியரரா வேற எதுவும் ஏர்போர்ட் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். அதுக்காக இவங்க மறுபடியும் வின்னிபெக்கோட ஹெல்ப் பண்ணாடுறாங்க. அவங்களும் ஒரு பிளேஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுதான் கிம்லில இருக்க ராயல் கனடியன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ். இந்த பிளேஸ் வேற எதுவும் கிடையாது, இதற்கு முன்னாடி ஏர்போர்ட்டா செயல்பட்டு இருந்த பிளேஸ் தான் இப்ப அபாண்டனா இருக்கு. சோ இங்க நார்மல் ஏர்போர்ட்ல இருக்க மாதிரியான ஓடுதலமும் இருக்கும், அதே நேரத்தில் அபாண்டனாவும் இருக்கு. சோ இங்க நீங்க இறக்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு வின்னிபெக்ல இருந்து ரிப்ளையும் வருது. இந்த ஒரு நியூஸ் பயங்கர இருக்க பிளேன் க்ரூ மெம்பர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஆறுதல் தருதுன்னே சொல்லலாம். என்னதான் இது இவங்களுக்கு ஆறுதலை தந்தாலும் இவ்வளவு ஃபாஸ்டா கீழே போயிட்டு இருக்க பிளேனை லேண்டிங் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா 400 km/h வேகத்துல போன கிளைடரை தான் இந்த பிளேனை ஓட்டிட்டு இருக்க பைலட்டால லேண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த பிளேன் அதை விட வேகமா கீழே இறங்கிட்டு இருக்கு. சோ இந்த பிளேன் வேகத்தையும் அதே 400 km/h குறைச்சா மட்டும்தான் இதை லேண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ஓரளவுக்கு இருக்கு. சோ அதற்காக பிளைட்டோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு பைலட் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க இருக்கிற பெரிய ட்விஸ்டே என்ன தெரியுமா, இவர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டி வரதே பிளைட்டுக்கு கீழே பாப்பா இருக்க அந்த டர்பைன்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. சோ இவர் ஒன்ஸ் பிளைட்டோட ஸ்பீடை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அந்த டர்பைன் சுத்துற ஸ்பீடும் கம்மியாயிரும். அந்த ஸ்பீடு கம்மியாயிருச்சுன்னா போதுமான எலக்ட்ரிசிட்டி பிளைட்டுக்கு வராது. அது வரலாட்னா பைலட்டால சுத்தமா ஸ்பீடை கம்மி பண்ண முடியாது. அந்த ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சுன்னா பிளைட்டோட ஸ்பீடு இவர் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு அதிகமாயிரும். இதுக்கெல்லாம் மாஸ்டரான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அபாண்டனான ஏர்போர்ட் நினைச்ச ஒரு ஏர்போர்ட்ல தலையிருக்க போறாங்க பாத்தீங்களா, அது அபாண்டனான ஏர்போர்ட்டே கிடையாது. அத பல மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு ரேஸ் ட்ராக்கா மாத்திட்டாங்க. அதுக்கெல்லாம் பெரிய ட்விஸ்டா அந்த ஒரு ரேஸ் ட்ராக்ல இப்ப அதாவது இவங்க தரையிறக்க போற இந்த ஒரு சமயத்துல ஒரு மிகப்பெரிய ரேஸும் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஒரு ரேஸை பாக்குறதுக்கு பல மக்கள் அங்க கூடி இருக்காங்க. அதுக்கும் மேல
இவர் இறக்க போற அந்த ஒரு ஓடுதளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓடுதளத்தோட சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜும் போட்டிருக்காங்க. ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே, அதாவது இந்த ஒரு ஏர்போர்ட் ரேஸ் ட்ராக்கா மாறி இருக்கு அப்படின்றதும், அதுல இப்போ ஒரு மிகப்பெரிய ரேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதும் இந்த பிளேன் ஓடிட்டு இருக்கிற பைலட்டுக்கும் தெரியாது, அதுக்குள்ள இருக்கிற க்ரூ மெம்பர்ஸுக்கும் தெரியாது. அதே நேரத்துல இந்த பிளேஸ்க்கு நீங்க போங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா, வினிபேக் ஏர் டிராபிக் கண்ட்ரோல், அவங்களுக்கும் தெரியாது. இதுல இருக்க இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பிளேன்ல இருக்க எல்லா இன்ஜின்ஸுமே அவுட். சோ அந்த பிளேன் சத்தமே இல்லாம கீழே இறங்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல அதற்கு அப்படியே ஆப்போசிட்ல பல மக்கள் கூடி இருக்கிற அந்த ரேஸ் ட்ராக்ல பயங்கர சத்தத்தோடையும் ஆரவாரத்தோடையும் ரேஸ் நடந்துட்டு இருக்கு. சோ சத்தமே இல்லாம கீழே இறங்கிட்டு இருக்க இந்த ஒரு ஏர்பிளேன் பத்தி அவேர்னஸ் அங்க இருக்க மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ இவ்ளோ கிரிட்டிக்கலான இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஏர்பிளேன் அங்க லேண்ட் ஆக போதா இல்ல பிளாஸ்ட் ஆக போதா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா தான் இருக்கு. அதுக்கும் மேல அந்த பிளேன் லேண்ட் ஆகணும்னாலே அந்த பிளேன்ல இருக்க லேண்டிங் கியர், அதாவது லேண்டிங் சக்கரங்கள் கீழே வந்தாகணும். ஆனா அதை கீழே இருக்கிறதுக்கு போதுமான எலக்ட்ரிசிட்டி இவங்கிட்ட சுத்தமா இல்ல. இருந்தாலும் இவங்களுடைய நல்ல நேரம் இந்த பிளேன் வேகமா கீழே வந்துட்டு இருக்கனால கிராவிட்டி டிராப்னால ஆட்டோமேட்டிக்காவே அந்த சக்கரங்கள் கீழே வந்து லாக் ஆகவும் செய்யுது. ஆனா இதுலயும் ஒரு ட்விஸ்ட் என்ன நடக்குதுன்னா, பிளைட்டோட முன்பாகத்துல, அதாவது மூக்கு கிட்ட இருக்க சக்கரங்கள் கீழே வந்தாலும் லாக் ஆகல. சோ இந்த பிளைட்டை லேண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. சோ இங்க இருந்து தான் திக் திக் மூமெண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. கீழே மக்கள் பயங்கர ஆர்வத்தோட கார் ரேஸ பார்த்துட்டு இருக்காங்க. மேல இருந்து பிளைட் பயங்கர ஃபாஸ்டா கீழே இறங்குது. அந்த சமயத்துல தான் மக்களுக்கு மேல ஒரு சாடோ கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. என்னடா இவ்வளவு பெரிய சாடோ கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு லைட்டா மேல திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு மிகப்பெரிய பிளேன் இவங்க மண்டைக்கு மேல வந்துட்டு இருக்கு. ஆகா, எப்படா பிளைட்டா மண்டைக்கு மேல விட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா அந்த பிளைட்டுக்கு நேரா கீழே ஒருத்தன் காரை வேற ரேஸ்ல ஓடிட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு என்னடா இவ்வளவு பெரிய சாடோ விழுதுன்னு சொல்லிட்டு மேல நிமிந்து பாக்குறியான். ஆகா, என்னடா எப்படா பிளைட் எல்லாம் ட்ராக்குள்ள விட்டேன்னு சொல்லிட்டு அவனும் தெரிச்சுட்டு காரை ஓட்ட, அந்த பிளைட்டும் அந்த காரை துரத்த கரெக்டா பிளைட் ட்ராக்ல போய் லேண்ட் ஆகுது. ஆனா பிளைட்ல முன்னாடி இருக்கிற சக்கரங்கள் கரெக்டா லாக் ஆகல இல்லையா, அதனால பிளைட்டோட முன்பாகம் ட்ராக்ல மோதி உரசிக்கிட்டே போகுது. என்னதான் அந்த ஒரு சக்கரம் கரெக்டா லாக் ஆகாம உடஞ்சு போனாலும் இதுதான் இவங்களுக்கான ஒரு அட்வான்டேஜாவே மாறுது. ஏன்னா பிளைட்டோட முன்பாகம் கம்ப்ளீட்டா ட்ராக்ல உரசிட்டே போகுது இல்லையா. சோ இந்த ஒரு பிரச்சனாலே பிளைட்டோட ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்குது. அது கூட சேர்த்து பைலட்டும் கம்ப்ளீட் பிரேக்கை கம்ப்ளீட்டா அப்ளை பண்றாரு. சோ இதனால பின்னாடி இருக்கிற சக்கரங்களை கம்ப்ளீட்டா பிரேக் உழுகுது. சோ இந்த ஒரு ஃபிரிக்ஷன் அண்ட் இந்த ஒரு பிரேக் ரெண்டுமே சேர்ந்து இந்த பிளைட்டோட ஸ்பீடை கம்ப்ளீட்டா கம்மி பண்ணுது. கரெக்டா எக்ஸாக்டா அந்த ஒரு ட்ராக்குக்கு நடுவில் போட்டிருந்த ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு 100 மீட்டருக்கு முன்னாடியே பிளைட் ஸ்டாப் ஆகி நிக்குது. அந்த சமயத்துல அந்த ரேஸை பார்க்க வந்த எல்லாருமே அந்த பிளைட்டை சுத்தி நின்று நல்ல வேற நம்ம மண்டையில லேண்ட் ஆகாம போச்சுன்னு சொல்லிட்டு ஆணு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சோ ஃபைனலா 2 இன்ஜினுமே டெட் ஆகி கரெக்டா 17 நிமிடத்துல இந்த பிளேன் சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் மேல பயங்கர சந்தோஷம் அண்ட் சக்சஸான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இந்த ஒரு பிளைட் அவ்வளவு க்ரௌடடான பிளேஸ்ல இறங்கினாலும், இவ்வளவு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல லேண்ட் ஆனாலும், இந்த பிளைட்டுக்குள்ள இருந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த ரேஸை பார்க்க வந்த மக்களா இருந்தாலும் சரி, யாருமே டெத்தால, அதுக்கும் மேல யாருக்குமே பெரிய காயங்கள் கூட ஏற்படலன்றதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமே. சோ இந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான லேண்டிங் அந்த ஸ்டேடியத்துல இருந்த மக்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தையே பயங்கர ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குச்சு. அது மட்டும் இல்லாம இதை சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண அந்த பைலட்ஸ் மேலையும் பாராட்டுகள் குவியுது. இதை பார்த்து அந்த பைலட்ஸ் 2 பேருமே பயங்கரமா பூரிச்சு போறாங்க. அந்த சமயத்துல இவங்க ஒர்க் பண்ற ஏர்லைன் கம்பெனி இவங்களை கூப்பிட்டுடவும் செய்றாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு அவார்டு கொடுக்க தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சு இவங்களும் டிப் டாப்பா கிளம்பி போறாங்க. அங்க போனா அவார்டை கொடுக்காம இவங்களுக்கு 2 என்வலப்பை கொடுக்குறாங்க. என்னடா இது என்வலப்பு, ஒருவேளை இதுக்குள்ள காசு இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வேகமா ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள பைலட்டை பதவியிறக்கம் பண்ண லெட்டரும் ஃபர்ஸ்ட் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ண லெட்டரும் இருக்கு. இதை பார்த்தோன்னே, ஏன்டா நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு கூட இன்ஜுரி கூட ஆகாம கீழே இறக்கி வச்சிருக்கோம், ஆனா நீங்க இப்படி பண்றீங்களாடா அப்படின்னு சொல்லி அந்த ஏர்லைன் கம்பெனி மேல கேஸ் போடவும் செய்றாங்க. அந்த கோர்ட்டோட தீர்ப்பும் இவங்க இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணதுக்காகவும் இவ்வளவு மக்களோட உயிரை காப்பாத்தினதுக்காகவும் இவங்களுக்கே சாதகமா வருது. அது மட்டும் இல்லாம இவங்க பணியை அப்படியே கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் மேல உலகத்துல எந்த ஒரு பைலட்ஸ்க்கும் கொடுக்காத பயங்கர உயரிய விருதான டிப்ளமோ ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஏர்மேன்ஷிப் அப்படின்ற ஒரு அவார்டையும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சரிதான். இந்த கதையோட ஹீரோவான நம்ம பிளேன் என்ன ஆனாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவரும் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல செம்மையா பணியாற்றிட்டு கடைசியா இப்பதான் ரீசெண்டா 2008ல ரிட்டையரே ஆனாரு. சோ இந்த ஸ்டோரி இப்படிதான் மங்களகரமா ரொம்ப நல்லபடியா முடிஞ்சுச்சு. ஓகே காய்ஸ், நம்ம பிளேன் ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். இந்த பிளேன் ஹீரோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த பிளேன் ஹீரோ உங்களுக்கு வேற லெவல்ல பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, bye bye. see you. See you.
ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. இதுவரை மனித வரலாறு கண்டிராத ஒரு மர்மமான நிகழ்வு. டெக்னாலஜி வளர்ச்சி அடைந்த இந்த ஒரு காலகட்டத்திலையும் மனிதனின் கண்களில் இருந்து மாயமாய் மறைந்த ஒரு விமானம், அதுவும் பல மில்லியன் டாலர் செலவு செய்தும் இன்னமும் மனிதனின் கண்களுக்கு புலப்படாத ஒரு மர்மம். அப்படி என்ன விமானம் அது எப்படி மாயமாய் மறைந்தது, அது மறைந்ததுக்கு பின்னாடி கூறப்படும் காரணங்கள் தான் என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது 2014 வருடம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி நள்ளிரவு 12:45 மணி மலேசியால இருக்கிற கோலாலம்பூர் ஏர்போர்ட்ல ஒரு பிளேன் டிபார்ச்சர் ஆக ரெடியா இருக்கு. அந்த பிளேன் போயிங் 777 வகையை சேர்ந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் 370. இந்த பிளேன்குள்ள மொத்தம் 227 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, 10 கேபின் மெம்பர்ஸ் இருக்காங்க அண்ட் 2 பைலட்ஸ் இருக்காங்க. இது டெய்லி பேசஞ்சர் பிளேன் தான். அதாவது மலேசியால இருக்கிற கோலாலம்பூர்ல இருந்து சீனால இருக்கிற பெய்ஜிங்க்கு டெய்லி டிராவல் பண்ணக்கூடிய பிளைட் தான் இது. இதோட டிராவலிங் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 hours 30 minutes. ஆனா இந்த 5 hours 30 minutesக்கு மட்டும் இதுக்குள்ள fuel fill பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா 2 hours டிராவல் பண்ற அளவுக்கு பேக்கப்புக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூல் இதுல எப்பயுமே இருக்கும். ஏன்னா எமர்ஜென்சி கண்டிஷன் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதை சமாளிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஃபியூல் இதுல ஃபில் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அந்த ஒரு ஃபியூலுக்கு வேலை இருந்ததில்ல. ஆனா இன்னைக்கு வேலை வரப்போகுது அப்படின்றது அந்த ஒரு பிளைட்டுக்கும் தெரியாது, அந்த பிளைட்டுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு நபருக்கும் தெரியாது. இப்ப சரியா நள்ளிரவு 12:45 மணி எம்எஸ் 370 பிளேன் கிளம்புறதுக்கான கிளியரன்ஸும் கிடைக்குது. சிக்னல் கிடைச்ச உடனே பிளேனும் மெல்ல வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. பறக்கிறதோட மட்டும் இல்லாம 35,000 அடி உயரத்தையும் அடையுது. அங்க ஸ்கை கிளியரா இருக்கு, வெதரும் பயங்கர காமா இருக்கு. இது பிளேன் பறக்கிறதுக்கான பெர்ஃபெக்ட்டான கண்டிஷன்னே சொல்லலாம். கரெக்டா பிளேன் கிளம்பி 1 hour கழிச்சு மலேசியன் நிலப்பரப்ப கடந்து சவுத் சைனா சீக்குள்ளே நுழையுது. அப்ப மலேசியன் ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அது வேற எதுவும் கிடையாது, நீங்க இன்னும் 1 நிமிஷத்துல மலேசியன் ஏர் ஸ்பேஸை கடந்து வியட்நாம் ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழைய போறீங்க. சோ எங்களால இனிமேல் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. உங்களுடைய ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வியட்நாம் ஏர் டிராபிக் கண்ட்ரோல கான்டாக்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்றாங்க. அதுக்கு கேப்டனும் குட் நைட் சொல்றாரு. சோ மலேசியன் ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இன்னும் சரியா 1 நிமிஷத்துல எம்எஸ் 370 இருந்து வியட்நாம் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு கம்யூனிகேஷன் போயிருக்கணும். ஆனா 4 நிமிடங்களை கடந்தும் வியட்நாம் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் எம்எஸ் 370 இருந்து வரல. சோ இங்க இருந்து தான் மிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. எப்பயுமே இந்த டைம்ல எம்எஸ் 370 வியட்நாம் ஏர் டிராபிக் கண்ட்ரோல கான்டாக்ட் பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு இன்னும் கான்டாக்ட் பண்ணல இல்லையா. சோ வியட்நாம் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரேடாரை செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ரேடார்ல எம்எஸ் 370 டிராவல் பண்றதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்ல. உடனே வியட்நாம் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் மலேசியன் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு கான்டாக்ட் பண்ணி எம்எஸ் 370 டிபார்ச்சர் ஆயிடுச்சா இல்லையா, இன்னும் எங்க ரேடாருக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே மலேசியன் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் பயங்கரமா சாக்காகி, இல்லையே நாங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நேரம் உங்களை கான்டாக்ட் பண்ணிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால மறுபடியும் நம்ம ஏர் ஸ்பேஸ் குள்ளே வந்துருச்சான்னு சொல்லிட்டு மலேசியன் ரேடாரையும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்கேயும் இந்த பிளைட்டுக்கான சிக்னல் சுத்தமா இல்ல. உடனே சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா கண்ட்ரில இருக்கிற ரேடார்ஸும் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல எதுலயுமே எம்எஸ் 370 அப்பியரன்ஸ் சுத்தமா இல்ல. டைமும் மார்னிங் 6:30 ஆகுது. பிளைட் லேண்ட் ஆகிற டைம் வருது. ஆனா பெய்ஜிங்க்கு எம்எஸ் 370 வரவே இல்ல. என்னதான் குறித்த டைம்ல பிளைட் லேண்ட் ஆகல அப்படின்னாலும் இவங்களால பிளைட்டை உடனே தேட முடியாது. ஏன்னா பிளைட்டுக்குள்ள ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூ இல்லாட்டினா வெதர் கண்டிஷன் பயங்கர பேடா இருந்தா கூட பிளைட் லேட்டா லேண்ட் ஆகும் அப்படின்றது அவங்களோட புரோட்டோகால்லே இருக்கு. அதுவும் இந்த வெயிட்டிங் ஹவர்ஸ் எவ்வளவு நேரம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 4 hours வரைக்கும் நீடிக்கும். சப்போஸ் 4 hours கழித்தும் பிளைட் லேண்ட் ஆகல அப்படின்னா தான் அபிஷியலா அவங்களால பிளைட் டிசப்பியரன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றதையே அறிவிக்க முடியும். அந்த 4 hours கடக்குது, பிளைட் இன்னமும் லேண்ட் ஆகல. சோ பிளைட் அபிஷியலா டிசப்பியரன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஏவியேஷன் வரலாற்றிலேயே அளவுக்கு அதிகமான பணம் செலவழித்து தேடப்படும் ஒரு தேடலும் ஆரம்பிக்குது. பிளைட் காணாம போச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண உடனே எந்த இடத்துல பிளைட் டிசப்பியரன்ஸ் ஆச்சோ அந்த இடத்துல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பிளைட் ஃபர்ஸ்ட் ரேடார்ல இருந்து டிசப்பியரன்ஸ் ஆச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. சோ இப்ப தேடல் அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆகுது. அதுதான் மிலிட்டரி ரேடார்ஸ். ஏன் சாதாரணமான ரேடார்ல இருந்து மிலிட்டரி ரேடார்ஸ்க்கு போகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கான ரீசன் ரொம்ப சிம்பிள் தான். பாதுகாப்புக்காக மிலிட்டரி ரேடார்ஸோட ரேஞ்ச் எப்பயுமே அதிகமா தான் இருக்கும். சோ அங்க போய் செக் பண்ணா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் இவங்களுக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங்கே கிரியேட் ஆகுது. ஏன்னா வழக்கத்துக்கு மாறாக அந்த இடத்துல அந்த பிளேன் ஷார்ப்பா ஒரு ரைட் டர்ன் எடுக்குது, அதுக்கப்புறம் ஒரு யூ டர்ன் எடுக்குது. யூ டர்ன் எடுத்ததோட மட்டும் இல்லாம மலேசியாவை நோக்கி திரும்பவும் வருது. அப்படி வர்ற பிளேன் மலேசியன் லேண்டையும் கடந்து அதுக்கு பக்கத்துல இருக்க பெனாங் தீவுக்கு பக்கத்துல போய் ஒரு ரைட் டர்னும் எடுக்குது. அப்படி ரைட் டர்ன் எடுக்கிறப்ப டைம் சரியா
2:22 இப்ப பிளேன் ஸ்ட்ரைட்டா போக ஆரம்பிக்குது. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணா பிளேனோட எண்டிங் பாயிண்டையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஃபர்தரா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு மேல அவங்களால அதை ட்ராக் பண்ண முடியல. ஏன்னா மிலிட்டரி ரேடார் அதோட கட் ஆயிருது, அதோட ரேஞ்ச் அது வரைக்கும் தான் இருக்கு. சோ அதுக்கடுத்தும் MS-370 எங்க போச்சுன்றது மிஸ்ட்ரியா தொடர ஆரம்பிக்குது. என்னதான் இந்த பிளேட் எங்க போச்சு அப்படின்றது அவங்களால ஃபர்தரா ட்ராக் பண்ண முடியல அப்படின்னாலும் இது வரைக்கும் அவங்க ட்ராக் பண்ண பிளேசஸ்ல போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளேசஸ் வேற எதுவும் கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா, அந்தமான் சீஸ் அண்ட் பே ஆஃப் பெங்கால். ஆனா இந்த பிளேசஸ் எதுலயுமே சின்ன குழு கூட அவங்களுக்கு கிடைக்கல. சோ இவங்க அடுத்த தேடலுக்கு மூவ் ஆகுறாங்க. அதுதான் சேட்டலைட் கம்யூனிகேஷன். சேட்டலைட் கம்யூனிகேஷன் வேற எதுவும் கிடையாது. சப்போஸ் பிளேட்டுக்குள்ள இருக்கிற டிரான்ஸ்பாண்டர்ஸ், அதாவது ரேடார்ஸ்ல சிக்னல் தெரியும் பாத்தீங்களா, அந்த ஒரு சிக்னல் சப்போஸ் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால மிஸ் ஆகி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு பிளைட் ஓட்டிட்டு இருக்கிற பைலட்டுக்கும் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கும் இடையில உருவாக்குற ஒரு கம்யூனிகேஷன் தான் இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன். சோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிளைட்டுமே டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒன்னு லாக் ஆன் ஆயிருக்கும், அதாவது ஆன் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த MS-370லயும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆன் ஆயிருக்கு. ஆனா எப்ப இந்த ஒரு பிளைட் ரேடார் சிக்னல்ல இருந்து டிஸப்பியரன்ஸ் ஆகி அந்தமான் தீவுகளுக்கு மேல டிராவல் பண்ணி போச்சோ அந்த டைம்ல சேட்டலைட் கம்யூனிகேஷன்ல இருந்து கட் ஆகுது. கட் ஆனது தெரிந்த உடனே கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ரெக்வெஸ்ட் வச்ச சில நிமிடங்கள்லயே ஆட்டோமேட்டிக்கா அந்த MS-370லயும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஆன் ஆகுது. ஆனா எந்த விதமான ரிப்ளையும் இல்லாம ஆன் ஆகுது. அது மட்டும் கிடையாது, மார்னிங் 7:15 and 8:15 கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து சிக்னல் சென்ட் பண்றாங்க. அவங்க சென்ட் பண்ற சிக்னல் MS-370 ரிசீவ் ஆகுது. ஆனா எந்த விதமான ரிப்ளையும் வர மாட்டேங்குது. கடைசியா மறுபடியும் கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து 9:15 இன்னொரு சிக்னல் சென்ட் பண்றாங்க. ஆனா அந்த ஒரு சிக்னல் MS-370 ரிசீவ் ஆகல. தட் மீன்ஸ் அந்த ஒரு பிளைட் கிராஸ் ஆயிருச்சு. சரி, அதெல்லாம் ஓகே தான். சேட்டலைட் கம்யூனிகேஷன் வச்சு பிளேன் எங்க போகுது அப்படின்றத எப்படா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதற்குரிய ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். சேட்டலைட்ல இருந்து பிளேனுக்கு ஒரு சிக்னல் அனுப்புறாங்கல்ல, அந்த சிக்னல் டிராவல் பண்ற டைமை கால்குலேட் பண்ண முடிந்தால் அந்த பிளேன் எங்க போகுது அப்படின்றத அப்ராக்சிமேட்டா கெஸ் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, சோனாரை வச்சு எப்படி கடலோட ஆழத்தை அளப்பாங்களோ அதே மாதிரி தான் சேட்டலைட் சிக்னலை வச்சு இதோட பொசிஷனையும் ட்ராக் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி அவங்க ட்ராக் பண்ணல 7 அப்ராக்சிமேட் சர்க்கிள்ஸ் வரையறாங்க. சர்க்கிள்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, லொகேஷனை அப்ராக்சிமேட்டா டிரா பண்றாங்க. அதுலயும் குறிப்பா பிளேனோட ஸ்பீட், ஃபியூவல் கன்சம்ப்ஷன் அண்ட் சில ஃபேக்டர்ஸை வச்சு இந்த 7 சர்க்கிள்ஸ்குள்ள கண்டிப்பா இந்த இடத்துல தான் பிளேன் விழுந்திருக்கும் அப்படின்னு ஒரு பிளேஸை சூஸ் பண்றாங்க. அந்த பிளேஸ் ஆஸ்திரேலியன் சரௌண்டிங்ஸ்ல வருது. அதுலயும் அந்த பிளேஸ் ரீச் ஆகணும்னா ஆஸ்திரேலியால இருக்க பெர்த் நகரத்துல இருந்து 6 நாள் கடல்வழி பயணத்தை மேற்கொண்டா மட்டும்தான் ரீச் பண்ண முடியும். சோ இப்ப சர்ச் ப்ராசஸ மலேசியன் கவர்மெண்ட் இருந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்றாங்க. என்னதான் இந்த ப்ராசஸ ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணாலும் உலகத்துல இருக்க பல நாடுகள் இன்வால்வ் ஆகி தான் இந்த சர்ச்சிங் ப்ராசஸ மேற்கொள்ளவே செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சர்ச்சிங் ப்ராசஸ் நடக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இவங்களும் பயங்கரமா எஃபோர்ட் போட்டு பல நாட்கள் இந்த பிளேசஸ கவர் பண்ணியும் முடிக்கிறாங்க. ஆனா MS-370யோட ஒரு பாகத்தை கூட இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சோ இந்த ஒரு ப்ராசஸும் ஒரு க்ளூலெஸ் ப்ராசஸாவே எண்ட் ஆகுது. அடுத்து ஹைட்ரோபோன்ஸ்க்கு போறாங்க. ஹைட்ரோபோன்ஸ்னா வேற எதுவும் கிடையாது, கடலுக்கடியில் ஆல்ரெடி பிக்ஸ்டாவே ஒரு ஆடியோ மானிட்டரிங் டிவைஸ் வச்சிருப்பாங்க. அந்த டிவைஸோட ஒரே வேலை கடலுக்கடியில் ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் ஹியரிங் ஆகுது அப்படின்றத ரெக்கார்ட் பண்றது தான். சோ அதை லிசன் பண்ணா கூட பிளைட் கிராஸ் ஆயிருச்சுன்னா அந்த ஒரு லொகேஷனை கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்லிட்டு அவங்க அதை போய் கேட்கறாங்க. அப்படி கேட்கறப்ப 2 இடத்துல ஸ்ட்ரேஞ்சான நாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கதா கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அந்த ஒரு நாய்ஸ் அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப தான் தெரியுது அது நார்மலான ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி தான் அப்படின்றது. சோ MS-370 தேடல் ப்ராசஸ்ல இந்த ஒரு ப்ராசஸும் க்ளூலெஸ் ப்ராசஸாவே எண்ட் ஆகுது. அடுத்தது லொகேட்டார் பீக்கன்ஸை கையில எடுக்கிறாங்க. லொகேட்டார் பீக்கன்ஸ்னா வேற எதுவும் கிடையாது, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, விமானத்துல இருக்க சிவப்பு பெட்டி. அந்த லொகேட்டார் பீக்கன்ஸை யாராலையும் உடைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த லொகேட்டார் பீக்கன்ஸோட பேட்டரி லைஃப் 40 நாட்கள். அதுவும் அந்த லொகேட்டார் பீக்கன்ஸ்ல இருந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் சிக்னல் சென்ட் ஆயிட்டே இருக்கும். சோ MS-370 லொகேட்டார் பீக்கன்ஸை கண்டுபிடிச்சிட்டா அந்த பிளேனோட உடைந்த பாகங்கள் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சலான்னு அதை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்ப கடலோட 3000 அடி ஆழத்துல MS-370 லொகேட்டார் பீக்கன்ஸ் மாதிரியே சில சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணவும் செய்யறாங்க. உடனே அங்க போய் பாக்குறாங்க. ஆனா அங்கேயும் இவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. ஏன்னா அது லொகேட்டார் பீக்கன்ஸ் கிடையாது, அதே மாதிரி சிக்னல் அனுப்புற வேறொரு பொருள். இப்படி இவங்க கையில எடுத்த எல்லா ப்ராசஸுமே தோல்வியில முடிவடைந்ததுனால அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல, அதாவது சரியா 16 மாதங்கள் கழித்து இவங்க எந்த இடத்துல தேடிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட் சைடு ஆப்பிரிக்கா கணத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன தீவுல சில மக்கள் கடற்கரையை கிளீன் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த கடற்கரையில ஒரு சின்ன விமான பாகம் கிடைக்குது. அந்த விமான பாகம் வேற எதுவும் கிடையாது, விமானத்தோட சைடுல இருக்கிற ரெக்க இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெக்கைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன பாகம் தான் அது. அந்த பாகத்தோட பேரு பிளாப்பரன். இந்த பிளாப்பரன் கிடைத்த உடனே அதை வேமா ரிசர்ச் சென்டருக்கு எடுத்துட்டு போய் ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணி பாக்குறப்பதான் இதுல இருக்கிற சீரியல் நம்பரும் MS-370 சீரியல் நம்பரும் சேமா இருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த ஒரு பிளாப்பரன் கண்டிப்பா MS-370 பாகம் தான் அப்படின்றத உறுதிப்படுத்தின உடனே ஏன் நம்ம இந்த ஒரு ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு ஆப்பிரிக்கா கண்டத்தோட கிழக்கு சைடுல இருக்கிற எல்லா கடற்கரையுமே சர்ச் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாங்க.
பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட விமானத்தோட 31 உதிரி பாகங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த 31 உதிரி பாகங்கள்ல 18 உதிரி பாகங்கள் MS-370 பாகங்கள் மாதிரி இருக்கு. அந்த 18 பாகங்களை எடுத்துட்டு போய் டீப்பா அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க. அப்படி அனலைஸ் பண்ணி பார்த்ததுல 3 பாகம் எக்ஸாக்ட்டா MS-370 பாகம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. இத கன்ஃபார்ம் பண்ண உடனே கடற்கரையிலேயே இவ்வளவு பாகங்கள் கிடைக்குதுன்னா கடலோட மேற்பரப்பை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தா கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய பாகங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சேட்டலைட்டோட புகைப்படங்களை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அனலைஸ் பண்றப்ப உங்களுக்கு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் கிடைக்குது. அதாவது சில இடங்கள்ல விமானத்தோட பாகங்கள் மாதிரியான தோற்றங்கள் தெரியுது. ஆனா அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கறப்பதான் தெரியுது அது மேகங்களுக்கு இடையில இருக்கிற சின்ன சின்ன கீறல்கள் தானே தவிர அது விமானங்களோட பாகங்கள் கிடையாது அப்படின்றது. சோ இந்த ஒரு தடலையும் உங்களுக்கு 3 பாகங்கள் மட்டும் தான் கிடைக்குது. கம்ப்ளீட் ஃபிளைட் டிஸப்பியரன்ஸ் எங்க ஆச்சு அப்படின்றத இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இவங்க எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும் எவ்வளவுதான் மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் இந்த விமானம் எங்க போச்சு என்ன ஆச்சு அப்படின்றத கடைசி வரைக்கும் இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சோ வேற வழியே இல்லாம இந்த ஒரு தேடலை 2017 சஸ்பெண்ட் பண்ணவும் செய்யறாங்க. இருந்தாலும் அந்த விமானத்துல பயணம் செஞ்சவங்க குடும்பத்தினருக்காக கடைசியா ஒரு தடவை சர்ச் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு மலேசியன் கவர்மெண்ட் லாஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கவும் செய்யறாங்க. அந்த ப்ராசஸ் வேற எதுவும் கிடையாது. கடலுக்கடியில பயங்கரமா ஆராய்ச்சி பண்ற ஓசன் இன்ஃபினிட்டின்ற கம்பெனிட்ட இந்த ஒரு ஆராய்ச்சியை கொடுக்கறது தான். சிம்பிளா சொல்லணும்னா இந்த உலகத்திலே அண்டர் வாட்டர் ரிசர்ச்ல எக்ஸ்பர்ட்னா இந்த ஓசன் இன்ஃபினிட்டி தான். சோ இவங்களை ரிசர்ச் பண்ண கூப்பிடணும்னா பல $1 மில்லியன் செலவாகும். ஆனா அதையும் மலேசியன் கவர்மெண்ட் செலவழிச்சு இவங்களை ரிசர்ச் பண்ண கூப்பிடுறாங்க. இவங்களும் பல மாசமா கடல்ல இருக்க 1,20,000 கிலோமீட்டர் பரப்பளவை சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கும் சேம் ரிசல்ட் தான் கிடைக்குது. அதாவது இவங்களுக்கும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. சோ வேற வழியே இல்லாம அந்த கடற்கரையில கிடைச்ச 3 உதிரி பாகங்களை வச்சு MS-370 கடல்ல விழுந்துதான் நொறுங்கி இருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த ஒரு முடிவுக்கு வரதோட மட்டும் இல்லாம இதுதான் நடந்திருக்கும் சொல்லிட்டு மலேசியன் கவர்மெண்ட் அறிவிக்கவும் செய்யறாங்க. இந்த ஒரு அறிவிப்பு அந்த விமானத்துல டிராவல் பண்ண பயணிகளோட உறவினர்கள் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு சோகத்தை கிரியேட் பண்ணுது. அந்த டைம்ல அந்த உறவினர்கள் எல்லாருமே கேட்ட ஒரே ஒரு விஷயம் இதுதான், அந்த பிளேன் விபத்துக்கு உள்ளாயிருச்சு அப்படின்றது ஓகே தான், ஆனா அந்த ஒரு விபத்துக்கு காரணம் யாருன்றதையாச்சும் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலேசியன் கவர்மெண்ட்டுக்கு அந்த உறவினர்கள் எல்லாருமே ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. சோ இந்த இடத்துல இருந்து தான் MS-370 டிஸப்பியரன்ஸ்க்கு காரணமா யார் இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இவங்க கையில எடுத்த முதல் விஷயம் ஹைஜாக் பண்றதுன்னா கண்டிப்பா பிளைட்டுக்குள்ள இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் தான் ஹைஜாக் பண்ணிருக்கணும். சோ பிளைட்டுக்குள்ள டிராவல் பண்ண எல்லா பேசஞ்சர்ஸோட டீடைலையும் அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்ப 2 மர்மமான நபர்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபர்கள் 2 பேருமே ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஃபேக் பாஸ்போர்ட்டை வச்சு டிராவல் பண்ணவங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த 2 நபர்களோட டீடைலை இன்னும் கொஞ்சம் டீப்பா எடுத்து சர்ச் பண்ணி பாக்குறப்பதான் தெரிஞ்சிச்சு அவங்க சைடுல எந்த விதமான பிளாக் மார்க்கும் கிடையாது. இந்த நாட்டுல இருந்து வெளியேறணும் அப்படின்றதுக்காக தான் ஃபேக் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது. சோ பேசஞ்சர்ஸ் மத்தியில ஹைஜாக்கர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லன்றத உறுதி செய்யறாங்க. அடுத்து கேபின் மெம்பர்ஸ் பைலட் மேல கவனத்தை கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போனதுல இவங்களுக்கு 2 பேர் மேல மட்டும் டவுட் வருது. அதுல ஒருத்தர் பைலட், இன்னொருத்தர் கோ பைலட். என்னதான் இவங்க பல வருஷமா இந்த பிளேன்ல ஒர்க் பண்ணிருந்தாலும் இவங்க வீட்டை சர்ச் பண்ணி பாக்குறப்ப பைலட்டோட வீட்ல சில விஷயங்கள் கிடைக்குது. அதுதான் பிளைட் சிமுலேட்டர். பிளைட் சிமுலேட்டர்னா வேற ஒண்ணும் கிடையாது, பிளைட் போறதுக்கான புதிய ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கிறதா பிளைட் சிமுலேட்டர். இந்த பிளைட் சிமுலேட்டர்ல காட்டின ரூட்டும் இந்த பிளைட் டிஸப்பியரன்ஸ் ஆனப்ப போன ரூட்டும் கிட்டத்தட்ட ஒன்னா இருந்தனால இவங்களுக்கு இவர் மேல கொஞ்சம் டவுட் கிரியேட் ஆச்சு. அது மட்டும் இல்ல, இவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சப்போர்ட்டரும் கூட. அந்த சப்போர்ட்டரோட லீடரை இவர் பிளேன் கிளம்புறதுக்கு கரெக்டா 1 ஹவருக்கு முன்னாடி தான் அரெஸ்ட் பண்ணவே செஞ்சிருக்காங்க. சோ இந்த 2 விஷயங்களை வச்சு பாக்குறப்ப மேபி இவர் தான் இந்த பிளேனை ஹைஜாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இதை தவிர இவர் மேல எந்த ஒரு பிளாக் மார்க்கும் கிடையாது. பயங்கர டிசிப்ளினான ஆளு வேற. கிட்டத்தட்ட 18,000 ஹவர்ஸ் பிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் பைனான்சியலாவும் மென்டலாவும் பயங்கர ஸ்டேபிளான ஆளுன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இவர் பிளேன் ஹைஜாக் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்றதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்து கோ பைலட் மேல கண்ணோட்டத்தை கொண்டு போறாங்க. ஆனா இவருக்கு இன்னும் 2 வாரத்துல மேரேஜ் பிக்ஸ் ஆயிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவரும் கேப்டனை போலவே பயங்கர டிசிப்ளினான ஆளும் கூட. சோ இவர் மட்டும் இல்லாம இந்த பிளேன்ல பயணம் செஞ்ச யாருமே இந்த பிளேனை ஹைஜாக் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வர்றாங்க. இந்த பிளைட்டுக்குள்ள இருக்கிற யாருமே ஹைஜாக் பண்ணல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்த உடனே மேபி இந்த பிளைட்டுக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த பிளைட் கிராஸ்க்கு காரணமா இருக்குமான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப இந்த பிளைட் 11 மெட்ரிக் டன் ஆஃப் லித்தியம் அயன் பேட்டரியை ஏத்திட்டு போச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த லித்தியம் அயன் பேட்டரி கூட வெடிச்சு இந்த பிளைட் கிராஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை வைக்கிறாங்க. ஆனா இந்த தியரி அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா சப்போஸ் அந்த ஒரு பேட்டரி வெடிச்சுதான் இந்த பிளைட் கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது போற பாதையில தானே இது கிராஸ் ஆயிருக்கணும். ஆனா இது திடீர்னு யூட்டன் போட்டு வேற எங்கெங்கயோ போய் தானே கடைசியில டிஸப்பியரன்ஸ் ஆச்சு. சோ அப்படி பாக்குறப்ப இந்த ஒரு தியரியும் ஒரு ஃபெயில்டு தியரியா தான் முடியுது. அடுத்து இவங்க வைக்கிற தியரி எலக்ட்ரிக்கல் மால் ஃபங்க்ஷன். அதாவது பிளைட்ல ஏதாவது ஒரு இடத்துல எலக்ட்ரிக்கல் மால் ஃபங்க்ஷன் ஏற்பட்டு அதனால கூட பிளைட் கிராஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி எலக்ட்ரிக்கல் மால் ஃபங்க்ஷன் ஏற்பட்டனால தான் பிளைனை யூட்டன் போட்டு பக்கத்துல
பக்கத்துல இருக்க லேண்டுக்கு திருப்ப முயற்சித்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இவங்க திருப்பி வந்திருந்தாலும் இவங்க மலேசியால லேண்ட் பண்ணிருக்கணும். ஆனா அதையும் தாண்டி பல மைல் கிலோமீட்டர் பிளேன் பறந்துட்டே இருந்திருக்கு. சோ இந்த தியரியும் ஒரு ஃபெயில்டு தியரியா தான் முடியுது. அடுத்து மக்கள் நம்புற சின்ன சின்ன பிலீஃப் இப்ப பார்க்கலாம். அதுல முதல் பிலீஃப் அமெரிக்க கப்பற்படை. மேபி இந்த பிளைட் கடல் வழியா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கப்ப அமெரிக்க கப்பற்படை கூட தாக்கி அழித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புறாங்க. ஆனா இது வெறும் ஃபால்ஸ் பிலீஃப் தானே தவிர இதற்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இன்னும் சிலர் எப்படி நம்புறாங்கன்னா இந்த பிளேனை ஹைஜாக் தான் பண்ணிருக்காங்க. அதுவும் ஹைஜாக் பண்ணதோட மட்டும் இல்லாம இந்த பிளேனை இந்தியாவை தாண்டி கொண்டு போய் கஜகஸ்தான்ல மறைச்சு வச்சுட்டாங்கன்னு நம்புறாங்க. அப்படின்னா எப்படி அந்த கடற்கரையில உதிரி பாங்கெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா மேபி மக்களை ஏமாத்துறதுக்காக கூட சில பாகங்களை உடைச்சு கடல்ல போட்டுட்டு போயிருக்கலாம். அதுதான் அந்த கடற்கரையில கண்டெடுத்த பாங்களா இருக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதுக்கு மேல இந்த பிளேனை ஏலியன்ஸ் கடத்திருக்கலாம், இல்ல பிளாக் ஹோல்குள்ள இந்த பிளேன் போய் மாட்டிருக்கலாம் அப்படின்னு சிலர் நம்புறாங்க. ஆனா இது எல்லாமே ரூமர்ஸ் மட்டும்தான். இதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. சரி, விமானத்துக்குள்ள இருக்க யாருமே பிளேனை ஹைஜாக் பண்ணலாட்டினா விமானத்துக்கு வெளியில இருக்க யாராவது பிளேனை ஹைஜாக் பண்ணிருக்கலாமா அப்படின்னு மலேசியன் கவர்மெண்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கு முட்டாள்தனமா தெரியலாம். ஆனா போயிங் 777 மாதிரியான ஹை டெக்னாலஜி உடைய பிளேன் எல்லாமே வெளியில இருந்து ரிமோட்டால கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சனாலதான் மலேசியன் கவர்மெண்ட் இப்படி யோசிக்கவே செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி போயிங் கம்பெனிட்ட கேக்குறப்ப ரிமோட்டால கண்ட்ரோல் பண்றதெல்லாம் இன்னும் எக்ஸ்பெரிமெண்டலா தான் இருக்கு, இன்னும் அந்த டெக்னாலஜியை நாங்க பிளைட்ல அப்ளை பண்ணவே இல்லைன்னு சொல்லிருக்காங்க. சோ மலேசியன் கவர்மெண்டோட இந்த ஒரு கண்ணோட்டமும் ஃபெயில்ட்ல தான் முடியுது. சரி, அப்ப இந்த MS-370 என்னதான் ஆச்சு, இது எப்படி டிசப்பியரன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். என்னதான் இந்த ஒரு MS-370 டிசப்பியரன்ஸ் ஆனதுக்கு பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் பல்வேறு தியரி சொன்னாலும் அதுல ஒரே ஒரு தியரி மட்டும் ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. அதுதான் கேபின் டீப்ரெஷரைசேஷன். இந்த பிளைட் வானத்துல பறந்து போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ரேடார்ல இருந்து டிசப்பியரன்ஸ் ஆச்சு பாத்தீங்களா? அந்த டிசப்பியரன்ஸ் ஆனதுக்கு மெயின் ரீசனா சொல்லப்படுறது இந்த பிளைட்டுக்குள்ள ஏற்பட்ட எலக்ட்ரிக்கல் மால்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் மால்ஃபங்க்ஷனால தான் அந்த பிளைட்டுக்குள்ள இருந்த டிரான்ஸ்பாண்டர் கம்ப்ளீட்டா லாஸ் ஆயிருது. சோ அதனால தான் அது ரேடார் சிக்னல்ல இருந்து கட் ஆயிருது. சோ இந்த எலக்ட்ரிக்கல் மால்ஃபங்க்ஷனை சரி பண்ற விதமா தான் அந்த பிளைட்டை வளைச்சு மறுபடியும் மேபி மலேசியன் லேண்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம். அப்படி கொண்டு வர்றப்ப அந்த பிளைட்டுக்குள்ள மேபி கேபின் டீப்ரெஷரைசேஷன் பயங்கரமா கிரியேட் ஆயிருக்கலாம். டீப்ரெஷரைசேஷன் அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆனதுனால அங்க ஆக்சிஜன் சப்ளை மேபி கம்மியா இருக்கலாம். அப்படி கம்மியா இருப்ப அங்க இருந்த எல்லா பேசஞ்சர்ஸுமே அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்கலாம். இந்த ஒரு சிச்சுவேஷன் பைலட்டுக்கும் நிகழ்ந்திருக்கலாம். அப்படி நிகழ்ந்த உடனே அவர் பிளைட் ஆட்டோ பைலட் மோடுக்கு போட்டிருக்கலாம். அதனாலதான் மலேசியன் லேண்ட்ல லேண்ட் ஆக வேண்டிய அந்த ஒரு பிளேன் பல கிலோமீட்டர் ஆட்டோ பைலட் மோட்லயே பயணித்து கடைசியில ஃபியூல் தீர்ந்த உடனே கடல்ல விழுந்து கிராஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி சொல்றாங்க. என்னதான் இந்த தியரி பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆற மாதிரி தெரிந்தாலும் இதுலயும் எக்கச்சக்க ஓட்டைகள் இருக்கதான் செய்யுது. அதுல முதல் விஷயம் டிரான்ஸ்பாண்டர்ஸ். ஏன்னா எல்லா பிளைட்லயுமே பாத்தீங்கன்னா 2 டிரான்ஸ்பாண்டர்ஸ் இருக்கும். என்னதான் பிளைட்டுக்குள்ள எலக்ட்ரிக்கல் மால்ஃபங்க்ஷன் ஏற்பட்டு டிரான்ஸ்பாண்டர் டீஆக்டிவேட் ஆனாலும் 2 டிரான்ஸ்பாண்டரும் அட் டைம்ல எப்படி டீஆக்டிவேட் ஆயிருக்கும் அப்படின்றதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. சோ அப்படி பாக்குறப்ப மேபி இந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ் மேனுவலா தான் டீஆக்டிவேட் பண்ணிருக்கணுமே தவிர எலக்ட்ரிக்கல் மால்ஃபங்க்ஷனால டீஆக்டிவேட் ஆயிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கேபின் டீப்ரெஷரைசேஷன். ஒரு பிளேன் சடனாவோ இல்ல கிராஜுவலாவோ கேபினோட பிரஷரை லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு பைலட்டுக்கும் கேபின் மெம்பர்ஸ்க்கும் போதுமான அளவுக்கு பிராக்டிஸ் கொடுத்திருப்பாங்க, அதாவது ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்க. சோ என்னதான் கேபின் பிரஷர் லாஸ் ஆனாலும் அதை சமாளிச்சு அந்த பிளேனை லேண்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கில் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி இந்த தியரில சொன்ன மாதிரி அவங்களும் எப்படி அன்கான்சியஸ்க்கு போனாங்கன்றது இன்னமும் புரியாத புதிராதான் இருக்கு. அடுத்து இந்த தியரியில இருக்கிற மிகப்பெரிய லூப் ஹோல் ஆட்டோ பைலட் மோடு. என்னதான் ஆட்டோ பைலட் மோட்ல இந்த பிளைட் பயங்கரமா ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொன்னாலும் ஆட்டோ பைலட் மோட்ல ஓரளவுக்கு தான் வளைக்க முடியுமே தவிர அக்யூட்டா பிளைட்டால தானா வளைய முடியாது. ஆனா இந்த பிளைட்டோட டிராவலிங் பார்த்து நம்ம எடுத்து பார்த்தா எக்கச்சக்க இடத்துல அக்யூட்டா டானா இருக்கு. சோ அப்படி பாக்குறப்ப இந்த பிளைட் ஆட்டோ பைலட் மோட்ல போனது கிடையாது, மேனுவலா ஓட்டப்பட்ட பிளைட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியுது. சோ அதன்படி பாக்குறப்ப இந்த ஒரு விஷயமும் இதுல இருக்கிற மிகப்பெரிய லூப் ஹோல் அப்படின்னு தான் சொல்லியானோ. இருந்தாலும் மற்ற தியரியோட கம்பேர் பண்றப்ப இந்த ஒரு தியரி ஓரளவுக்கு இந்த பிளைட் டிசப்பியரன்ஸுக்கு ஒத்து போகுது அப்படின்னு தான் சொல்லியானோ. என்னதான் பல பேர் பலவிதமான தியரி சொன்னாலும் பல பேர் பலவிதமா நம்பினாலும் இன்னும் இந்த MS-370 எப்படி காணாம போச்சு அப்படின்றதுக்கு ஒரு கிளியர் கட்டான எவிடன்ஸ் கிடைக்கவே இல்லை. சோ இன்னமும் கூட இந்த ஒரு பிளைட் டிசப்பியரன்ஸ் ஒரு மிஸ்டரியா தான் தொடர்ந்துகிட்டே இருக்கு. மேபி இந்த பிளைட்ல போன யாராவது ஒருவர் உயிர் பழச்சு வந்து இந்த பிளைட்ல இதுதான் நடந்துச்சுன்னு சொன்னாதான் உண்மையிலே இந்த பிளைட்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரிய வரும். அது வரைக்கும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த உலகத்துல நடந்த மிகப்பெரிய மிஸ்டீரியஸ் டிசப்பியரன்ஸா இது வரலாற்றுல நீடிக்கத்தான் செய்யும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம மினிட் மிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then, டாடா, bye bye, see you.
ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நடுவானத்துல பறந்துட்டு இருந்த விமானத்துல ஃபியூவல் தீர்ந்த அந்த ஒரு விமானத்தை எப்படி கீழே இறக்குனாங்கன்ற சுவாரஸ்யமான ஒரு கதையை பார்த்திருந்தோம். அதே மாதிரி ஒரு விமானம் நடுவானத்துல பறந்துட்டு இருக்கப்ப அதோட 4 இன்ஜினும் ஆஃப் ஆய் ஆனா எப்படி இருக்கும்? அப்படி திடீர்னு ஆஃப் ஆய் ஆனாரப்ப அதுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் அண்ட் அந்த பைலட்டோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? ஏன் இந்த ஒரு விமானத்துல மட்டும் இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சான நிகழ்வு நிகழ்ந்தது? இந்த மிஸ்டீரியஸான இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி இருந்த காரணம் என்ன? அதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஜூன் 24, 1982 போயிங் 747 வகையை சேர்ந்த ஸ்பீட்பேர்ட் 9, அதாவது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃபிளைட் 9 அப்படின்ற ஒரு விமானம் லண்டன்ல இருந்து கிளம்ப தயாராகுது. இது ஒரு பேசஞ்சர் பிளேன். இது எப்பயுமே இங்கிலாந்துல இருக்கிற லண்டன்ல இருந்து நியூசிலாந்துல இருக்கிற ஆக்லாந்துக்கு டிராவல் பண்ணும். இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு இடையில மொத்தம் 5 ஸ்டாப்ல இந்த ஃபிளைட் லேண்ட் ஆகும். 1 பாம்பே, 2 சென்னை, 3 கோலாலம்பூர், 4 பெர்த், 5 மெல்பர்ன். சோ இந்த 5 ஸ்டாப்புக்கு அடுத்து தான் இது டெஸ்டினேஷனையே ரீச் பண்ணும். இதனால் வரைக்கும் இந்த பிளேன் டிராவல்ல எந்த விதமான ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. அதே நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த ஃளைட் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த ஃளைட்டும் சக்சஸ்ஃபுல்லா 3வது ஸ்டாப்ல போயிட்டு லேண்ட் ஆகுது, அதாவது கோலாலம்பூர்ல போயிட்டு லேண்ட் ஆகுது. இது ஒரு லாங் டிராவல் ஃளைட், அதனால இது பல நாடுகளையும் கடந்து வரும், அதுவும் பல டைம் ஜோனையும் கடந்து வரும் இல்லையா? சோ எப்பயும் இந்த ஸ்டேஷன் அடைஞ்சதும் பழைய க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் கேப்டனை வெளியே அனுப்பிட்டு புது க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் கேப்டனை உள்ள அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்புற க்ரூ மெம்பர்ஸ்ல கேப்டனோட பேரு எரிக் மோடி, ஃபர்ஸ்ட் ஆபீசரோட பேரு ரோஜர் கிரீவ்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் ஆபீசரோட பேரு பேரி டவுன்லி ஃப்ரீமேன். இவங்களோட மற்ற க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் சேர்த்து இப்போ மொத்தம் 247 பேர் இந்த பிளேன்ல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த பிளைட்ல 100 டன் அளவுல ஃபியூவலையும் நிரப்பி முடிக்கிறாங்க. சோ இப்போ இந்த பிளைட் கோலாலம்பூர்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. ஆனா இதுக்கு அடுத்து தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்க போகுதுன்றது அந்த பிளேனுக்குள்ள இருக்க யாருக்குமே இப்ப தெரியாது. இப்போ இந்த ஃபிளைட் நள்ளிரவுல நிலா இல்லாத வானத்துல மெல்ல பறந்துட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 37,000 ஃபீட் அடைஞ்சிருது. அந்த டைம்ல வானம் பயங்கர கிளியரா இருக்கு, வெதரும் பக்காவா இருக்கு. ஸோ இதை விட பெர்ஃபெக்ட் கண்டிஷன் ஒரு ஃபிளைட் பறக்கிறதுக்கு இருக்கவே இருக்காது. இந்த ஒரு ஹைட் அண்ட் இந்த மாதிரியான என்விரான்மெண்ட் அடைந்த உடனே பைலட்டுக்கு பயங்கரமா ஒண்ணுக்கு நெருக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கு மேலே நம்மளால அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபிளைட்டை பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரை பார்க்க சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற பாத்ரூமுக்கு கிளம்பி போறாரு. குடுகுடுன்னு ஓடி போய் ஒண்ணு குடிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பாத்ரூம் டோரை ஓபன் பண்ண போறாரு. பார்த்தா அந்த டைம்ல கேப்டன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது. யார்டா அவங்க ஒண்ணு கூட அடிக்க விட மாட்டாங்கடா, வெயிட் பண்ணுங்கடா, ஒண்ணு கடிச்சிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றாரு. ஆனா சார் இது அர்ஜென்ட் கால், நீங்க இப்பவே வந்தான்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றாங்க. இதை கேட்ட உடனே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த செகண்டே காக்பீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் நடந்து போறப்பயே அந்த ஃபிளைட்ல சைட்ல இருக்கிற வெண்டிலேஷன் டக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா புகை வர ஆரம்பிக்குது. ஆனா இந்த புகையை அவர் அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கல. ஏன்னா மேபி ஃபிளைட்ல இருக்கிற யாராச்சும் ஸ்மோக் பண்ணுவாங்க, அந்த ஸ்மோக் கூட இப்படி வரலாம்னு நினைச்சுதான் அவர் நடந்து போறாரு. ஏன்னா அந்த காலத்துல ஃபிளைட்ல டிராவல் பண்ற எல்லாருக்குமே ஸ்மோக் பண்றதுக்கு அலோடு பண்ணிருந்தாங்க. ஆனா இவர் நடந்து போறப்பதான் அந்த ஸ்மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா மோந்து பாக்குறப்பதான் அவருக்கே தெரியுது இது ஸ்மோக் பண்ற ஸ்மெல் கிடையாது, வேற ஏதோ சம்திங் ஸ்ட்ரேஞ்சா நடக்குது அப்படின்றது. சோ இந்த ஒரு கன்ஃபியூஷனான மைண்டோடயே அந்த காக்பிட் டோரை ஓபன் பண்ணி உள்ள போறப்பதான் இவர் ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்தையே பாக்குறாரு. அது வேற எதுவும் கிடையாது, பிளைட்டுக்கு முன்னாடி இருக்க விண்ட்ஸ் இல்ல, அதாவது கண்ணாடியில சம்திங் லைட்னிங் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. அதைத்தான் ஃபர்ஸ்ட் ஆபீசர் ரொம்ப வியர்டா பாத்துட்டு இருக்காரு. ஆனா இதை கேப்டன் அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கிறாம அங்க இருக்க ஃபர்ஸ்ட் ஆபீசர்ட்ட இதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை, இது சாதாரணமான செயின்ட் எல்மோஸ் ஃபயர் அப்படின்ற பினாமினன் தான். அதாவது பக்கத்துல ஏதாவது தண்டர் கிளவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகும். அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி பக்கத்துல பிளேன் ஏதாவது போச்சுன்னா அந்த பிளேனோட மெட்டல் சர்ஃபேஸ்ல இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி படும்போது இந்த மாதிரியான பினாமினன் உருவாகும் அப்படின்னு கேப்டன் சொல்றாரு. இதை சொன்ன உடனே பக்கத்துல ஏதாவது தண்டர் கிளவுட்ஸ் இருக்கான்னு ரேடார்ல செக் பண்றாரு. ஆனா இங்கதான் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் உருவாக ஆரம்பிக்குது. அது வேற எதுவும் கிடையாது, அந்த பிளைட்டை சுற்றி எங்கேயுமே தண்டர் கிளவுட் இருக்கிறதுக்கான அறிகுறி இல்லவே இல்ல. தட் மீன்ஸ் அந்த பினாமினன் எங்க இருந்து உருவாகுதுன்ற ஐடியா இப்ப கேப்டனுக்கு சுத்தமா கிடையாது. சோ இந்த ஒரு இன்சிடென்ட் இப்ப காக்பிட்குள்ள பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுது. இந்த ஒரு கன்ஃபியூஷன் நடந்துட்டு இருக்கிற அதே டைம்ல, அதாவது ஜகார்ட்டா டைம் படி இரவு 8:40ல கேபின்குள்ள வர புகையோட அளவும் அதிகமாயிட்டே இருக்கு. அதிகமாறதோட மட்டுமல்ல, அந்த கேபினோட டெம்பரேச்சரும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த ஒரு விஷயம் கேபின்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே சின்ன சின்ன பேனிக்க கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, ஃபிளைட்டோட ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்திருக்கிற பேசஞ்சர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள சில பேர் ஃபிளைட்டுக்கு வெளியில இருக்கிற என்ஜின், அதாவது அந்த ரெக்க இருக்கும் பாத்தீங்களா, அதுல சம்திங் வினோதமா ப்ளூயிஷ் கலர்ல க்ளோவாய் ஆஃப் ஆகிற ஒரு ஸ்ட்ரேஞ்சான பினாமினனையும் பாக்குறாங்க. இதை இவங்க பார்த்துட்டு இருந்த அதே டைம்ல அந்த கேபின்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர் வேற மாதிரி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதாவது உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமா வேர்க்க ஆரம்பிக்குது. அதுவும் இது எல்லாமே நடந்து முடிஞ்ச டைம் வெறும் 2 நிமிஷம் தான். இப்ப டைம் சரியா 8:42. அந்த சமயத்துல
சமயத்துல தான் ஃபிளைட்டோட ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் ஆபீசர் கிட்ட இருந்து கேப்டனுக்கு ஒரு அலர்ட் கால் போகுது. அது வேற எதுவும் கிடையாது, ஃபிளைட்டோட 4th இன்ஜின் ஃபயர் ஆயிட்டு இருக்கு, அதை உடனே ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்றதான் அந்த வார்னிங் கால். இதை கேட்ட உடனே கேப்டனுக்கு புரிஞ்சிருது நம்ம எதிர்பார்த்ததை விட ஏதோ சம்திங் பிக்கா நடக்க போகுது அப்படின்றது. உடனே 4th இன்ஜினுக்கு போற ஃபியூவல் சப்ளையை கட் பண்ணி 4th இன்ஜினை ஷட் டவுன் பண்றாரு. ஆனா அடுத்த நிமிடத்திலேயே, அதாவது 8:43க்கு இன்னொரு வார்னிங் காலும் வருது. அது வேற எதுவும் கிடையாது, இப்ப இன்ஜின் நம்பர் 2வும் ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுதான். இதை கேட்ட உடனே கேப்டனுக்குனா பயங்கரமான ஷாக் கிரியேட் ஆகுது. ஆனா அந்த ஷாக்ல இருந்து அவர் மீள்றதுக்குள்ள அடுத்தடுத்து 2 வார்னிங் கால் வருது. அதுதான் இப்ப நம்ம ஃபிளைட்ல இருக்க எல்லா இன்ஜினுமே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்றது. சோ கேப்டன் எதிர்பார்த்த அந்த ஒரு பிக் இன்சிடென்ட் இப்ப ஹேப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃப்ளைட் எந்த இன்ஜினுமே இல்லாமல் வானத்தில் பறந்துட்டு இருக்கு. தட் மீன்ஸ் ஃபால் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல் ஃப்ளைட் எவ்வளோ தூரம் ஃபால் ஆகிறப்ப எவ்வளோ டிஸ்டன்ஸை கடக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணியானோ அதையும் கேப்டன் கால்குலேட் பண்ணுறாரு. அப்படி கால்குலேட் பண்ணதில் ஃப்ளைட் ஒவ்வொரு மைல் தூரம் கீழே விழுகிறப்ப கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டரை கடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அதன்படி பார்க்குறப்ப இந்த ஃப்ளைட்டால் 23 நிமிடம் தான் வானத்தில் பறக்க முடியும், 24வது நிமிடம் கீழே விழுந்திருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ளைட்டால் மேக்சிமம் 168 கிலோமீட்டர் வரைக்கும் தான் டிராவல் பண்ண முடியும்ன்றதையும் கண்டுபிடிக்கிறாரு. சோ இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள ஏதாச்சும் ஏர்போர்ட் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பைலட்டை செக் பண்ண சொல்றாரு. இப்ப டைம் எக்ஸாக்டா 8:44 PM. இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் நியரர் பைல இருக்க ஜகார்டா அப்படின்ற ஏர்போர்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்களை காண்டாக்ட் பண்ணவும் செய்யறாரு. அப்படி காண்டாக்ட் பண்றப்ப எங்களுடைய 4 இன்ஜின்ஸும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ற சிச்சுவேஷனையும் எடுத்து சொல்றாரு. என்னதான் பயங்கர பேனிக்கோடையும் பதட்டத்தோடையும் இவங்களோட சிச்சுவேஷனை இவர் எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு இவங்களோட சீரியஸ்னஸ் கொஞ்சம் கூட புரியல. ஏன்னா இவர் 4 இன்ஜின் சொன்னது அவங்களுக்கு 4th இன்ஜின், அதாவது ஒரே ஒரு இன்ஜின் மட்டும் தான் ஃபெயிலியர் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்ததுனால இவங்களோட சீரியஸ்னஸ் புரியாம அவங்க ரொம்ப கேஷுவலா ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ இவங்களுக்கு வேற வழியே இல்ல, இவங்க நிலைமையை அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா நியரர் பைல ஏதாவது ஏர்பிளேன் பறக்குதான்னு கண்டுபிடிச்சு அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலமா ஜகார்டா ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு இவங்க நிலைமையை புரிய வைக்கிறது தான். இவங்களோட லக்கைக்கு நியர்பைல ஒரு ஏர்பிளேனும் பறந்துட்டு இருந்துச்சு. அதை காண்டாக்ட் பண்ணி இவங்களோட சீரியஸ்னஸ் ஜகார்டா ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு புரியவும் வைக்கிறாங்க. சோ இப்பதான் ஜகார்டா ஏர் டிராபிக் கண்ட்ரோல் கொஞ்சம் சீரியஸ்னஸோட இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹேண்டில் பண்றதோட மட்டும் இல்லாம சில இன்ஃபர்மேஷனையும் பாஸ் பண்றாங்க. அதாவது நீங்க இப்ப ஜாவா ஐலாண்டு மேல பறந்துட்டு இருக்கீங்க. சோ அங்க எக்கச்சக்கமான மலைகள் இருக்கும். அந்த மலைகளை தாண்டி எங்க ஸ்டேஷனை நீங்க அடையணும் அப்படின்னா அந்த மலைகள்ல இடிக்காம பறந்தா மட்டும்தான் அடைய முடியும். அதுக்கு நீங்க 11,500 ஃபீட்டுக்கு மேலதான் பறந்தாகணும் அப்படின்னு இன்ஃபர்மேஷனா பாஸ் பண்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே கேப்டனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது ஃபால் ஆயிட்டு இருக்க ஃபிளைட்டை இந்த ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேல நம்மளால மெயின்டைன் பண்ணி பறக்க வைக்க முடியாது அப்படின்றத. சோ இப்போ வேற வழியே இல்ல, இந்த ஸ்டேஷன் இல்லாம பக்கத்துல வேற எப்படியாச்சும் லேண்ட் பண்ண முடியுமான்னு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் பக்கத்துல இந்தியன் ஓஷன் இருக்கிறத நோட் பண்றாங்க. சோ இப்போ உங்களுக்கு வேற வழியே இல்ல, லேண்ட் பண்றதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்தியன் ஓஷன் தான். இருந்தாலும் பை த சான்ஸ் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருமான இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியும் பாக்குறாங்க. ஆனா அந்த முயற்சி இவங்களுக்கு கை கொடுக்கல. அது மட்டும் இல்ல, உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு பேனிக் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அவங்களோட பேனிக்கை கம்மி பண்ணும் விதமா கேப்டன் ஒரு ஸ்பீச்சும் கொடுக்குறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்க கேப்டன் பேசுறேன். நீங்க பதட்டப்படுற அளவுக்கு இங்க எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் நடக்கல. வெறும் 4 இன்ஜின் மட்டும் தான் ஃபெயில் ஆயிருக்கு. அதையும் நாங்க சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுவும் சரியாயிரும். சோ நீங்க பதட்டப்படாம மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாரு. கேப்டனோட இந்த ஒரு கூலான பேச்சு பேசஞ்சர்ஸ்க்கு அமைதியை கொடுத்தாலும் வெளியில எரிஞ்சிட்டு இருக்க என்ஜின்ஸ் அவங்களுக்கு மீண்டும் பயத்தை தான் உருவாக்குச்சு. சோ இது வரைக்கும் தனித்தனியா இருந்த எல்லாருமே கைகளை கோர்த்து ஒன்றிணைய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பெற்றோர் குழந்தைகளை கட்டிப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கணவர்கள் மனைவியோட கையை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் சிலர் கடவுளை பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறாங்க, மற்ற சிலர் தன்னுடைய வீட்டுக்காக கடிதம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் பிளைட்டுக்குள்ள இன்னொரு பயங்கரமான சிச்சுவேஷனும் உருவாக ஆரம்பிக்குது. அதுதான் கேபின் டிப்ரெஷரைசேஷன். இது நடந்தா என்ன ஆகுன்றது நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது கேபின்குள்ள ஆக்சிஜனோட லெவல் கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே எமர்ஜென்சிக்காக வச்சிருக்கிற ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாமே கீழே விழுகும் இல்லையா? அதை எடுத்து பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்ல, பைலட், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு எல்லாருமே தன்னோட மூக்குல வைக்க போறாங்க. அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்காக விழுந்த மாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அதுல டியூப்ல சின்ன டேமேஜும் உருவாகுது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரால அந்த அளவுக்கு பெருசா சுவாசிக்க முடியல. அவர் மட்டும் கிடையாது, என்னதான் மாஸ்க் கீழே விழுந்தாலும் அதை எடுத்து தன்னோட மூக்குல வச்சாலும் பேசஞ்சர்ஸ் இருக்கிற கேபின்ல அளவுக்கு அதிகமான டீப்ரெஷரைசேஷன் உருவானதுனால அவங்களால அந்த அளவுக்கு பெருசா சுவாசிக்கவே முடியல. இதை பார்த்த கேப்டன், இதுக்கு மேலே நம்ம பிளைட் இந்த லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா பிளைட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இப்பயே இறந்துருவாங்க. சோ வேற வழியே இல்ல, நம்ம நோஸ் டைவ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மேல பறந்துட்டு இருந்த அந்த விமானத்தை செங்குத்தா கீழே இறக்குறாரு. கீழே இருக்கிறதுனா மொத்தமா கீழே எல்லாம் விடல, எக்ஸாக்டா 13,500 அடி உயரத்துல அந்த பிளைட்டை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த உயரத்துல பேசஞ்சர்ஸ் இருக்கிற கேபின்ல ஓரளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. சோ பேசஞ்சர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆபீசர்ல இருந்து எல்லாருமே நார்மல் ஸ்டேஜுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஓபன் ஆகுது.
இது ட்விஸ்ட் இல்ல, மிகப்பெரிய மிராக்கிள் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த டைம்ல, அதாவது 8:56 PM-க்கு கேப்டன் சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு 4th இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருது. இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆன உடனே அவர் பண்ண வேலை கீழே விழுந்துட்டு இருக்க அந்த பிளேனோட வேகத்தை கண்ட்ரோல் பண்றது தான். அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கப்பே மற்ற இன்ஜின்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அவருடைய லக்குக்கு எல்லா இன்ஜின்ஸுமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்துல கேப்டனோட ஹாப்பினஸை வார்த்தையால சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். உடனே கேப்டன், நம்மகிட்ட தான் 4 இன்ஜின்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு இல்லையா, இந்த பகுதியில வேற மவுண்டன்ஸும் அதிகமா இருக்கு, நம்ம வாட்டுக்கு லோவர் எண்ட்லயே பிளேனை ஓட்டிட்டு இருந்தா எதுலயாவது போய் மோதிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளேனை மறுபடியும் வானத்தை நோக்கி செலுத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி கொண்டு போறப்பதான் இன்னொரு ட்விஸ்டும் ஓபன் ஆகுது. அதுதான் போன மச்சான் திரும்பி வந்தான் கோமணத்தோடன்ற மாதிரி மறுபடியும் அந்த செயின்ட் எல்மோஸ் பேர் இருக்கு பாத்தீங்களா, அது அப்பியர் ஆக ஆரம்பிக்கிறதோட மட்டும் இல்லாம மறுபடியும் பழைய திருடி கதவை துரடின்ற மாதிரி 4 இன்ஜின்ல 2வது இன்ஜின் ஃபால்ட் ஆகவும் ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே கேப்டனுக்கு பயங்கரமான பேனிக் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஆகா, இதுக்கு முன்னாடி நம்ம இங்க ஓட்டோம்னா ஒவ்வொரு இன்ஜினா ஃபால்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அப்புறம் நம்ம பொத்துக்கடின்னு கீழே தான் விழுந்து கிடக்கணும், அதுக்கு பேசாம லோயர் ஹைட்ல கூட மலையில மோதாம நம்மளால ஓட்ட முடியும் சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிளைட்டை லோயர் எண்டுக்கு கொண்டு வர்றாரு. அதாவது 12,000 ஃபீட்டுக்கு கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன, சந்திரமுகி படத்துல மாதிரி திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது ஆன் ஆகுதுன்ற மாதிரி செயின்ட் எல்மோஸ் பேர் வந்துட்டு போகுது. இன்ஜின் ஆஃப் ஆன் ஆகுது. அதுவும் இது நைட் டைம் வேறையா, இதுக்கு முன்னாடி நம்ம இங்க சுத்திட்டு இருக்க கூடாது, பேசாம பக்கத்துல இருக்கிற ஜகாட்டா கிட்டே நம்ம போய் இறங்கிடுவோம் சொல்லிட்டு அந்த ஒரு ஜகாட்டா ஏர்போர்ட்டை நோக்கி இந்த பிளைட்டை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா முன்ன மாதிரி இல்ல, இப்ப இவங்கிட்ட 4ல 3 ஒர்க் ஆகுது இல்லையா, சோ இவங்களால ஈஸியா ஜகாட்டா ஏர்போர்ட்டை ரீச் ஆக முடியும். இருந்தாலும் இதுலயும் சின்ன சின்ன ட்விஸ்ட் வரத்தான் செய்யுது. அதாவது விண்சில் விமானத்தோட கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, அது மங்களா தெரியுது. சோ என்னதான் இவங்க ஜகாட்டா ஏர்போர்ட்டை ரீச் ஆனாலும் அங்க இருக்க விமான ஓடுதளத்தை பாக்குறது இவங்களால ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல, கூடவே லேண்ட் ஆகிறதுக்குரிய சக்கரமும் ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு என்கிட்ட வேற வழியும் இல்ல, இப்ப என்கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் வண்டியை கீழே இறக்கிறதான்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு வண்டியை சர்ன்னு கீழே இறக்கிறாரு. வண்டியும் சும்மா ஜிவ்வுன்னு போயிட்டு இவர் எதிர்பார்த்த மாதிரி ஜம்முன்னு நின்றுது. சோ இந்த பிளைட் இப்ப சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆயிருச்சு. அப்புறம் என்ன, இதுவும் புயல் தந்த பிளைட் மாதிரி தான் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா கீழே இறக்கிட்டாங்க. உள்ள இருந்த பேசஞ்சர்ஸ் யாருக்குமே பெருசா காயமும் படல, டெத்தும் நடக்கல, அவங்களும் நல்லபடியா வீடு திரும்பிட்டாங்க. நம்ம வீடியோவும் முடிஞ்சிருச்சு. இதை சொன்ன உடனே உங்களுக்கு செமையா காண்டு கிரியேட் ஆகும். அடே மேல ஏதோ ஒண்ணு மிஸ்ட்ரி அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு சொன்னீங்க, அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லவே இல்லையாடான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இதே கேள்வியை தான் அந்த கேப்டனும் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ்ட கேட்டாரு. அவங்களும் இந்த பிளைட் பறந்த அந்த இடத்த போயிட்டு லைட்டா அனலைஸ் பண்ணி பாக்குறப்பதான் இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்னன்றது புரிஞ்சிச்சு. அது என்னன்றத சிவா சொல்லுவாரு. ஏன்னா இவங்க பறந்துட்டு இருந்த இடத்துக்கு எக்ஸாக்டா கீழே ஒரு எரிமலை இருந்திருக்கு. அந்த எரிமலையோட பேரு மவுண்ட் கலுகங். அது இந்த வருஷம் தான், அதாவது இந்த பிளைட் பறந்துட்டு இருந்த இதே வருஷம் தான் ரீசெண்டா வெடிச்சு சாம்பலை கக்கிட்டு இருந்திருக்கு. சோ அதுல இருந்து வந்த சாம்பல் தான் ஒரு க்ளவுட் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஆனா அந்த சாம்பல் ட்ரையான ஸ்டேஜ்ல இருந்தனால இவங்களுடைய ரேடார்ல பெருசா தெரியல. சோ அப்ஸ்டக்கிள் எதுவும் பெருசா இல்லைன்னு நினைச்சு இவங்க பிளைனை ஸ்ட்ரைட்டா விடுறப்பதான் அந்த சாம்பல் மயங்கள் இவங்க பிளைட்டை சூழ்றப்ப ஒவ்வொரு இன்சிடென்ட்டா ஹேப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது செயின்ட் எல்மோஸ் ஃபயர்ல இருந்து கேபின்குள்ள ஸ்மோக் வந்ததுல இருந்து என்ஜின்ஸ் ஃபால்ட் ஆன வரைக்கும் எல்லா ப்ராப்ளத்தையும் இந்த சாம்பல் மயங்கள் தான் கிரியேட் பண்ணிருக்கு. அதெல்லாம் சரி, பிளைட் கீழே இறங்கினப்ப இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரலையடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா இந்த சாம்பல் எல்லாமே அந்த ஹைட்ல மட்டும்தான் மேகங்களா ஃபார்ம் ஆயிருக்கு. அதனாலதான் அந்த ஹைட்ல இருந்து பிளைன் கீழே இறங்குறப்ப ப்ராப்ளம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே வியூவர்ஸ், அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நாங்க எப்பயே என் பண்ண விரும்பல. ஏன்னா இதுக்கடுத்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் 2 நாள் இந்த ஒரு ரூட்டை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துக்கு மேல எந்த பிளைட்டையும் பறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸும் பண்ணிடுறாங்க. மறுபடியும் அந்த 2 நாளுக்கு அப்புறம் அந்த ரூட்டை ஓபன் பண்றாங்க. ஆனா மறுபடியும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இதுக்கு மேல பறக்கிறப்ப இந்த ஏர்லைனுக்கு என்ன ஒரு இஷ்யூ கிரியேட் ஆச்சோ அதே மாதிரியே அதுலயும் 3 இன்ஜின்ஸ் ஃபால்ட் ஆகுது. இதை பார்த்த உடனே இது ஒரு சாதாரண இஷ்யூ கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. நாளை பின்ன இதுவே ஏதாச்சும் ஒரு விமானத்துக்கு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த ரூட்டை கம்ப்ளீட்டா பேன் பண்ணிடுறாங்க. பேன் பண்றதோட மட்டும் இல்லாம இதுல இருந்து சுத்தி போறதுக்கான ஒரு பாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஓகே गाइस, இன்னைக்கு ஒரு ஸ்டோரி முடிஞ்சு. இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்ல நல்லா தான் பண்ணிருக்கீங்கன்னு தோணுனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம போகும்போது மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா, bye bye, see you.
ஹலோ வியூவர்ஸ். ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க இப்போ ஒரு ஃப்ளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்க அந்த ஃப்ளைட் திடீர்னு கம்ப்ளீட்டா செயல் இருந்தது. அது மட்டும் கிடையாது, அந்த ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிருது. அதாவது அந்த ஃப்ளைட்டுக்குள்ள லைட் அப்படின்ற ஒரு விஷயமே சுத்தமா எரிய மாட்டேங்குது. அந்த சமயத்துல எமர்ஜென்சி லேண்டிங் பண்றதுக்கு கூட பக்கத்துல எந்த ஏர்போர்ட்டும் கிடையாது. சோ அந்த மாதிரியான ஹெக்டிக்கான சிச்சுவேஷன்ல, அதுவும் நடுவானத்துல லைட்டே இல்லாத அந்த ஒரு கருங்கும்னு இருக்கிற ஃப்ளைட்டுக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருந்தா உங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? செம்ம த்ரில்லிங்கா தானே இருக்கும். சோ அப்படி த்ரில்லிங் நிறைந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது செப்டம்பர் 7, 2010 ரஷ்யால இருக்கிற உடாச்சினி அப்படின்ற பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ல ஃபிளைட் 516 அப்படின்ற ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆக ரெடியா இருக்கு. இந்த ஃபிளைட் புது ஃபிளைட்லாம் கிடையாது, இது ஒரு ரெகுலர் பேசஞ்சர்ஸ் ஃபிளைட் தான். அது மட்டும் கிடையாது, இந்த ஃபிளைட்டுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் வானத்துல பறந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்றது அந்த அளவுக்கு பெரிய ரிஸ்கான விஷயம் கிடையாது, ஜாலியான ஒரு விஷயம் தான் அப்படின்றது இந்த ஃபிளைட்டை ஓட்ட போற பைலட்டுக்கும் தெரியும், இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ண போற கேபின் மெம்பர்ஸுக்கும் தெரியும், அதே நேரத்துல இதுல டிராவல் பண்ண போற பேசஞ்சர்ஸ்க்கும் நல்லாவே தெரியும். சோ அந்த ஒரு ஹாப்பியான மொமெண்டோட தான் பைலட் அண்ட் கோ பைலட் ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளைட்டுக்குள்ள ஏறி ஃபிளைட்ல எல்லாமே கரெக்டா இருக்கான்றத செக் பண்ணிட்டு அவங்க சீட்ல உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் கேபின் மெம்பர்ஸ் உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பேசஞ்சர்ஸா செக் பண்ணி அவங்க சீட்ல உட்கார வைக்கிறாங்க. சோ இப்படி கம்ப்ளீட் அந்த ஃபிளைட்ல எல்லாரும் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் பைலட் கேபின் மெம்பர்ஸ்ட நம்ம இப்ப ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்ண போறோம். சோ பேசஞ்சர்ஸ் எல்லாரும் சீட் பெல்ட் கரெக்டா போட்டுருக்காங்களான்றத செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட்டை மெல்ல மெல்ல வானத்தை நோக்கி செலுத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு ஜேர்னி அவங்க எதிர்பார்த்த மாதிரியே செம்ம ஜாலியா சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. அன்டில் சைபீரியால இருக்கிற உசின்ஸ்க் அப்படின்ற டவுனுக்கு மேல இந்த ஃபிளைட் பறக்கிற வரைக்கும். ஏன்னா அந்த ஒரு பிளேஸ்க்கு மேல இந்த ஒரு ஃபிளைட் பறக்கிறப்ப அந்த ஃபிளைட்ல லைட்டா சின்ன டர்புலன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அது சின்ன டர்புலன்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது, பெரிய நடுக்கம் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த ஒரு நடுக்கத்தை பார்த்த உடனே அந்த ஃபிளைட்டுக்குள்ள டிராவல் பண்ற எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே பயங்கரமான ஒரு பீதி கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா பைலட் இது அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான டர்புலன்ஸ் அவர் நிறைய பார்த்திருக்கிறதுனால இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், பெரிய விஷயம் கிடையாது. சோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அவர் ஜாலியா வழக்கம் போல அந்த ஃபிளைட்டை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த டர்புலன்ஸ் சாதாரண டர்புலன்ஸ் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்றது அந்த டைம்ல அவருக்கு தெரியல. ஏன்னா இந்த டர்புலன்ஸ்க்கு காரணம் வழக்கமா அவங்க ஃபேஸ் பண்ற என்விரான்மெண்டல் ரீசன் கிடையாது, அவங்க பிளேனுக்குள்ள இருக்க எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லாம் அன்யூசுவலா ஆக்ட் பண்றதுதான். இப்படி அன்யூசுவலா ஆக்ட் பண்றதோட மட்டும் இல்லாம அடுத்த 8 நிமிஷத்துல இது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டையும் கிரியேட் பண்ணுது. அதுதான் கேபின்குள்ள இருக்க எல்லா லைட்டும் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆகுறது. இப்படி லைட்ஸ் எல்லாம் சடனா ஆஃப் ஆன உடனே ஏற்கனவே பதற்றத்துல இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அடுத்த கட்ட பீதிக்கு போறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த லைட் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் கேபின்ல மட்டும் கிடையாது, இப்ப காக்பிட்லயும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இது வரைக்கும் அசால்ட்டா இருந்த பைலட் இதையும் சாதாரணமா எடுத்துக்க விரும்பல. என்னதான் நடக்குது அப்படின்னு செக் பண்றதுக்குள்ள அடுத்தடுத்து சில வினோதமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. அதுதான் காக்பிட்ல இருக்க மெஜாரிட்டி எலக்ட்ரானிக் சிஸ்டத்தோட ஃபெயிலியர். அதுல முக்கியமான சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளைட்டை நேவிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற நேவிகேஷன் சிஸ்டம், கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ரேடியோ சிஸ்டம், அண்ட் ஃபைனலா முக்கியமா ஃபியூவலை இன்ஜினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற டிரான்ஸ்ஃபர் பம்போட ஃபெயிலியர். சோ ஃபியூவல் டிரான்ஸ்ஃபர் பம்பே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்ன்றத சொல்லிதான் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ இனிமேல் இவங்களால ஃபியூவல் டேங்க்ல இருந்து ஃபியூவலை என்ஜினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. தட் மீன்ஸ் இன்ஜின்ல எவ்வளவு ஃபியூவல் இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் இனிமேல் ஃபிளைட்டை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் 30 நிமிஷம் டிராவல் பண்ற அளவுக்கு தான் அதுல ஃபியூவலே இருக்கு. சோ அதுக்குள்ள இவங்க எமர்ஜென்சி லேண்டிங் பண்றதுக்கு ஒரு ஏர்போர்ட்டை கண்டுபிடிச்சாகணும். அப்படி கண்டுபிடிச்சா கூட அதை நேவிகேட் பண்ணி போறதுக்கான நேவிகேஷன் சிஸ்டம் இவங்கிட்ட கிடையாது. சோ நிலைமை இவங்க எதிர்பார்த்ததை விட கைமீறி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ இப்ப ஃபிளைட் பைலட்டோட கண்ட்ரோல்ல இருந்து மெல்ல மெல்ல நழுவ ஆரம்பிக்குது. ஃபிளைட் பைலட்டோட கண்ட்ரோல்ல இருந்து மெல்ல மெல்ல நழுவி போகுது அப்படின்றதுக்காக ஃபிளைட் அப்படியே அம்போன்னு விட்டுற முடியாது இல்லையா? சோ பைலட் தன்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு ஃபிளைட்டை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. சோ அப்படி கண்ட்ரோல் பண்றதுல இவர் எடுக்கிற முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஃபிளைட் ஹை ஆல்டிடியூட்ல பறந்துட்டு இருந்துச்சுன்னா அதோட ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும் இல்லையா? அதாவது கிட்டத்தட்ட 30,000 ஃபீட்டுக்கு மேல பறந்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஃபிளைட்டை குறைஞ்சது ஒரு 10,000 ஃபீட்டுக்கு கீழே இறக்குனாதான் அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கும் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். அதே நேரத்துல சப்போஸ் ரொம்ப ஹைட்ல பறந்துட்டு இருக்கப்பதான் ஃபிளைட்டை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்னால அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். அப்படி ஆயிருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் 10,000 ஃபீட்டுக்கு இறக்குறப்ப மேபி ஆக்டிவ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு இல்லையா? சோ அதுக்காக ஃபிளைட்டை பைலட் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் இறக்குறதுக்கு யூஸ் பண்ற மெத்தட கேட்டாதான் நீங்க உண்மையிலேயே மறந்து போயிருவீங்க. ஏன்னா அந்த டைம்ல அவர்கிட்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த அளவுக்கு பெருசா எக்யூப்மெண்ட் இல்ல இல்லையா? சோ அதுக்காக அவர் இது வரைக்கும் தான் கெயின் பண்ண எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பைன் பண்ணி பயங்கரமா யோசிச்சு ஒரு மெத்தட கையில எடுக்கிறாரு. அந்த மெத்தட் தான் 1 glass of water. என்னடா ஒரு டம்ளர் வாட்டரை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு
சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த ஒரு மெத்தட் தான் பழங்காலத்துல பிளைட்ல யூஸ் பண்ணவே செஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு கிளாஸ்ல வாட்டர் ஊத்தி கண்ட்ரோல் பேனல் மேல வச்சா அந்த பிளைட்ட கீழே இருக்கிறப்ப அந்த வாட்டர் லைட்டா சாயும் இல்லையா? சோ அது சாயறத பொறுத்து பிளைட் இந்த பக்கம் சாயுது அந்த பக்கம் சாயுது. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பிளைட் இந்த பக்கம் மேனேஜ் பண்ணோம் அந்த பக்கம் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளைட்டை பக்காவா மேனேஜ் பண்ணி மெல்ல 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 கீழே இறக்கி கடைசியில அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு 10,000 ஃபீட்டையும் ரீச் பண்ணிடுறாரு. சோ இந்த ஒரு 10,000 ஃபீட்டை ரீச் பண்ண உடனே அவர் பண்ண முதல் வேலை எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஏதாச்சும் ஆக்டிவேட் ஆதான்னு சொல்லிட்டு அதை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா இவரோட பேட் லக் எந்த ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டமும் ஆன் ஆகவே இல்ல. சோ இனிமேல் இந்த பிளைட்டை பறக்க வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை பைலட்டுக்கு சுத்தமா போயிருச்சு. சோ அடுத்த ஸ்டெப் அவர் என்ன எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஏர்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த ஏர்போர்ட்ல இந்த ஒரு பிளைட்டை எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணணும் அப்படின்றது தான். சோ இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வழி பறக்கும், அந்த ஒரு வழி பறந்துச்சுன்னா நம்ம பிளைட்டை ஈஸியா பறக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா நம்பிட்டு இருந்த அந்த ஒரு பைலட்டோட நம்பிக்கை இப்ப கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம். சோ இதுக்கப்புறம் இந்த பிளேனை ஓட்டிட்டு இருக்கிறது இந்த பிளேன்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு தான் பயங்கர டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஏர்போர்ட் இருக்கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் எமர்ஜென்சி லேண்டிங் மட்டும் தானே. சோ இப்படி பைலட் கோ பைலட் அண்ட் குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கர தீவிரமா ஏர்போர்ட்டை தேடிட்டு இருக்கப்பதான் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் கிடைக்குது. அதுதான் இஸ்மா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏர்போர்ட். இந்த இடத்துல இப்படி ஒரு ஏர்போர்ட் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே பைலட் கோ பைலட் அண்ட் குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே செம்மையான ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது. ஆனா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்றது அந்த டைம்ல அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. அந்த ட்விஸ்ட் தான் அது இப்ப ஆக்டிவா இருக்க ஏர்போர்ட் கிடையாது, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆக்டிவா இருந்த ஒரு அபாண்டனான ஏர்போர்ட். சோ அபாண்டனான ஏர்போர்ட்னாலே எப்படி இருக்கும்? கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்காது, லைட் சிஸ்டம் இருக்காது, ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. இதுக்கெல்லாம் மேல அந்த பிளேன் பறந்து வந்து இறங்குறதுக்கு சரியான ஓடுதளம் இருக்குமான்னு கேட்டா அதுவும் மிகப்பெரிய டவுட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா இவங்க லக்குக்கு அந்த ஓடுதளம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஏர்போர்ட்டை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்த செர்ஜி சோட்னிகோவ் அப்படின்ற மனுஷன் என்னதான் இந்த ஏர்போர்ட் ஆக்டிவா இல்ல அப்படின்னாலும் இதோட ரன்வேவை எப்பயுமே சுத்தமா தான் வச்சிட்டு இருந்திருக்காரு. வாவ் செம்மடா, அப்ப ஈஸியா லேண்ட் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கதான் செய்யுது. அதுதான் ரன்வேயோட டிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த பிளேன் சேஃபா ஓடி வந்து நிக்கணும் அப்படின்னா இதோட ரன்வே கிட்டத்தட்ட 6560 அடி இருக்கணும். ஆனா இப்ப இவங்க லேண்ட் பண்ண போற இஸ்மா ஏர்போர்ட்டோட ரன்வேயோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 4347 அடி மட்டும் தான். சோ இந்த ரன்வேல இவங்க பிளைட்டை இறக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்க காடுகள்ல போய் பிளைட் கிராஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வண்டியை ஓடுதளத்துல இருக்குன்னா குடுக்குடுன்னு ஓடி போய் வெளியே விழுந்துரும் அப்படின்றதுக்காக வண்டியை கீழே இறக்காமே இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா அந்த பிளைட்ல பாத்தீங்கன்னா என்ஜின்ல இருக்கிற ஆயில வெறும் 30 மினிட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சோ டைம் போயிட்டே இருக்கு. அந்த டைம்குள்ள இறக்கல அப்படின்னா வண்டி இங்க இறங்காம வேற எங்கேயாச்சும் விழுந்து உடஞ்சிரும் இல்லையா? சோ வேற வழியே இல்ல, பைலட் அந்த ஒரு வண்டியை கீழே இறக்கிதானும். சோ அதுக்கான வே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பைலட் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படி திங்க் பண்றப்ப அவர் கண்டுபிடிக்கிற வழிதான் பிளைட்டோட ஸ்பீடை கம்மி பண்றது. ஏன்னா பிளைட் ரொம்ப ஃபாஸ்டா கீழே இறங்கினாதான் ஓடுதளத்துல ரொம்ப தூரம் போய் நிக்கும் இல்லையா? சோ கம்மியான ஸ்பீட்ல கொண்டு போய் கீழே இறங்கினா வண்டி அந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல நிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் இல்லையா? சோ அந்த ஒரு வேயை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா அதுலயும் சின்ன சிக்கல் இருக்கதான் செய்யுது. ஏன்னா பிளைட்டை பொறுத்த அளவுக்கு சேஃப்டியான ஸ்பீடை விட கம்மியான ஸ்பீட்ல நம்ம பிளைட்டை ஓட்டணும் அப்படின்னா பிளைட்டோட விங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ரெக்க இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெக்க பைலட்டோட கண்ட்ரோல்லயே இருக்காதான். சோ பைலட்டோட கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னால என்ன நடக்கும்ன்றத சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. பிளைட் தாறுமாறா பறந்து போய் எங்கிட்டாச்சும் போய் விழுந்து ஓடுறதுக்கான பாசிபிள் அதிகம் இல்லையா? சோ சேஃப்டி ஸ்பீடை விட கம்மியான ஸ்பீட்ல ஓட்டுறதுன்றது கொஞ்சம் இல்ல ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப பைலட்டுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. சோ வேற வழியே இல்லாம பைலட் அந்த ஒரு ஆப்ஷனை கையில எடுத்து அந்த ஒரு பிளைட்டோட ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாரு. கம்மி பண்ண ஆரம்பிக்கிறதோட மட்டும் இல்லாம பிளைட்டுக்குள்ள இருளடைஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லார்ட்டையும் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டையும் போடுறாரு. எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேட்டுக்கங்க. அதுலயும் முக்கியமா பின்னாடி சீட்ல உட்கார்ந்துருக்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. பின்னாடி சீட்ல யாரு உட்கார்ந்திருந்தாலும் குடுக்குடுன்னு ஓடி வந்து முன்னாடி உட்காந்துக்கங்க. ஏன்னா நான் பிளைட்டை லேண்ட் பண்ண போறேன். சோ பின்னாடி இருக்கிற எல்லாரும் முன்னாடி வந்துட்டீங்கன்னா சேஃப்டியா நம்மளால லேண்ட் பண்ண முடியும். உள்ள இருக்கிற யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது. இது ரொம்ப டேஞ்சரான லேண்டிங்லாம் கிடையாது, ஈஸியான லேண்டிங் தான். நம்மளால இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கான்பிடென்டான ஒரு ஸ்பீச்சை கொடுக்கறாரு. இந்த ஒரு கான்பிடென்டான ஸ்பீச்சை கேட்ட உடனே உள்ள இது வரைக்கும் இருளடைஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்த அந்த எல்லா பேசஞ்சர்ஸுமே கொஞ்சம் ரொம்பவே தெளிச்சியாகி பரவாயில்ல பைலட்டே எவ்வளவு தூரம் கான்பிடென்டா பேசுறாரு, சோ கண்டிப்பா அவர் கீழே இறக்கிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பின்னாடி இருந்த எல்லாரும் முன்னாடி வந்து உட்கார்றாங்க. பைலட்டும் கீழே இருக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பைலட் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்லோ ஸ்பீடை அவரால் ஃபர்ஸ்ட் டைம் அச்சீவ் பண்ண முடியல. சோ வேணும்னா ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம், அந்த ஃபர்ஸ்ட் சர்க்யூட்ல நம்மளால ஸ்பீடை கம்மி பண்ண முடிஞ்சுன்னா நம்ம ஃபிளைட்டை லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த சர்க்யூட்டோட முடிவுல அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்பீடை அவரால் அடைய முடியல. அதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் இன்னொரு சர்க்யூட் தான். இன்னொரு சர்க்யூட் அடிக்கிறப்ப உள்ள இருக்க பர்சன்ஸ் எல்லாம் மேலே கீழே முழிக்கிறாங்க. என்னையா இவ்வளவு கான்பிடென்டா பேசிட்டு கீழே இறக்குவாப்லன்னு பார்த்தா ரவுண்ட் அடிச்சு காமிச்சிட்டு இருக்காப்ல அப்படின்னு ஒருத்தர் பதற்றத்தோட மூஞ்சிய பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பைலட்டோ கொஞ்சம் கூட நம்பிக்கை விடாம ரெண்டாவது சர்க்யூட்டை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஸ்பீட் அவருடைய கண்ட்ரோலுக்கு வர
வர மாதிரியே தெரியல. சோ மறுபடியும் எர்ரா அடுத்த ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3வது சர்க்கியூட்டையும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த பர்சன்ஸ் எல்லாம் ஆத்தாடி இவரை நம்பினா வேலைக்கு ஆகாது போல, இனி கடவுளை தான் நம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி நீங்க தான் எப்படியாவது எங்களை காப்பாத்தியானோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனாலும் பைலட் விடுற மாதிரியே தெரியல. 3வது ரவுண்டோட எண்டுக்கு வந்து பாக்குறாரு. அப்பயும் ஸ்பீடு கம்மியாகிற மாதிரியே தெரியல. ஆகா என்னடா இது சத்திய சோதனையா இருக்கு, அடுத்த ரவுண்ட் அடிக்கலாமா அப்படின்னு ஃபியூவலை செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா என்ஜின்ல ஃபியூவல் இருக்க மாதிரியே தெரியல. சோ அடுத்த ரவுண்ட் அடிக்கிறதுக்குலாம் இனி டைம் கிடையாது, வேற வழியே இல்ல, பிளைட்டை கீழே இறக்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைட்டை மெல்ல மெல்ல கீழே இறக்க ஆரம்பிக்கிறாரு. சோ பிளைட்டை கீழே இருக்கிறத பார்த்த உடனே பிளைட்டுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே நாளும் பயங்கரமான குசி. பாடா பிளைட்டை கீழே காமிச்சிட்டாப்ல, அப்ப நம்மளும் வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு குசியோட வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எட்டி பாக்குற அதே ஆர்வத்தோட தான் பைலட்டும் உள்ள இருந்து வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவர் எட்டி பாக்குறது எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா பிளைட்டுக்கு கீழே இருக்கிற சக்கரம் கீழே இறங்கி ஓடுதளத்துல இறங்குதா அப்படின்றத பார்த்துட்டு இருக்காரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த சக்கரமும் கீழே இறங்கி ஓடுதளத்துல ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓடுறப்ப ஏற்படுற ஃபிரிக்ஷன்னால ஓரளவுக்கு ஸ்பீடு கம்மியாகும். சோ பிளைட்டை நம்ம ஓடுதளத்துல முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்ட ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு பைலட் பயங்கரமா ட்ரீம் பண்ணி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா பிளைட்டோட ஸ்பீடு கம்மியாகிற மாதிரியே தெரியல. அந்த ஓடுதளத்தோட எண்டிங்கும் பக்கத்துல வந்துட்டே இருக்கு. சோ இப்ப பைலட்டுக்கு வேற வழியே இல்ல, பேசஞ்சர்ஸ் மாதிரியே தான் கண்ணை மூடிட்டு கடவுளை வேண்ட ஆரம்பிச்சிட்டாரு. சாமி எப்படியாச்சும் எங்களை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு பிளைட் அப்படியே விட்டாரு. பிளைட்டும் பாத்தீங்கன்னா ஓடுதளத்துல இருந்து இறங்கி மெல்ல 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 அதுக்கு அடுத்து இருக்க காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. சோ அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கு. அந்த மரங்களோட கிளைகள் எல்லாம் முட்டி மோதி கடைசியில ஒரு இடத்துல போய் நிக்குது. அப்படி நிக்கிற அந்த ஒரு இடத்துக்கும் ஓடுதளத்துக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 520 ஃபீட்ஸ். சோ 520 ஃபீட்ஸ் காட்டுக்குள்ள ஓடி வந்துதான் இந்த பிளைட் நிக்கவே செஞ்சிருக்கு. ஒன்ஸ் பிளைட் நின்றுச்சு அப்படின்றது தெரிஞ்ச அடுத்த செகண்ட் கெபின்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் டக்குன்னு எமர்ஜென்சி எவாக்குவேஷனை ஓபன் பண்ணி உள்ள இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரா பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாங்க. அவங்களும் சேஃபா குதிச்சு வெளியே வந்துடுறாங்க. இதுல இருக்கிற அமேசிங்கான விஷயம் என்ன தெரியுமா, என்னதான் பிளைட்டுக்குள்ள எவ்வளவு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆயிருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இந்த ஒரு பிளைட் கீழே இறங்கி வந்திருந்தாலும் அந்த பிளைட்டுக்குள்ள இருந்த 72 பேசஞ்சர்ஸ் 9 க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் 2 பைலட்னு யாருக்குமே ஒரு சின்ன காயம் கூட ஏற்படல அப்படின்றதுதான் கேக்குறப்ப பயங்கர அமேசிங்கா இருக்குல்ல. அதுக்கடுத்து என்ன, இங்க இறங்கின எல்லாரையும் சேஃபா ஹெலிகாப்டர் மூலமா பக்கத்துல இருக்க ஏர்போர்ட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க இருந்து இன்னொரு பிளேனை பிடிச்சு மாஸ்கோவுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா ஒரே ஒரு ஃபேமிலியை தவிர. என்னடா சொல்ற, எல்லாரும் சேஃப்னு தானே சொன்னேன், அப்புறம் ஏன் எந்த ஃபேமிலியை மட்டும் இங்கே விட்டுட்டு போனாங்க அப்படின்னு தான் நீங்க கேக்குறீங்க. அவங்களுக்கும் ஒன்னும் ஆகல, ஆனா இனிமேல் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு பயந்துதான் பிளைட்ல ஏற மறுத்து ட்ரெயின்ல ஓடி போயிட்டாங்களாம். சோ அந்த ஒரு ஃபேமிலியை தவிர மத்த எல்லாரையும் பிளைட்ல ஏத்தி பத்திரமா அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்களாம். நெக்ஸ்ட் என்ன, அந்த பிளைட்டை சேஃபா இருக்குன கேப்டனுக்கும் பைலட்டுக்கும் ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லையா. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட உயரிய விருது ஒன்று கொடுத்தாங்க. அதையும் கவர்மெண்ட் தானா வந்தெல்லாம் கொடுக்கல. அந்த பிளைட்ல டிராவல் பண்ண பர்சன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ண காரணத்தினாலதான் இவங்களுக்கு அந்த ஒரு உயரிய விருதே கொடுத்தாங்களாம். இவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த பிளைட்ல அந்த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் அந்த ஓடுதளத்தை சுத்தமா வச்சிருந்தாரு பாத்தீங்களா அந்த சூப்பர்வைசருக்கும் ரஷ்யன் கவர்மெண்ட் சார்பா தைரியத்துக்கான விருதும் கொடுத்தாங்களாம். சரி, அந்த பிளைட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிளைட்டையும் ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட 7 வருஷம் வரைக்கும் ஓட்டிட்டு இப்ப ரீசெண்டா 2018 தான் காயலாங்கடைக்கு அனுப்புனாங்களாம். சோ இப்படிதான் இந்த ஸ்டோரி இனிதாக எண்டானது. ஓகே வியூவர்ஸ், எனக்கு வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ வெறும் வீடியோவை மட்டும் இல்லாம உண்மையிலேயே ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இல்லடா உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மினிட்ஸ் மிஸ்டர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, bye bye, see you. ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க லாங் டிராவல் பண்ணிருக்கீங்களா? அப்படி லாங் டிராவல் பண்ணிருந்தா மேக்ஸிமம் கண்டினியூஸா எவ்வளவு நாள் பண்ணிருப்பீங்க? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 நாள் 3 நாள் இல்லாட்டினா 5 நாள் பண்ணிருப்பீங்க. அதுவும் கார், பஸ் இல்லாட்டினா பைக்ல தானே பண்ணிருப்பீங்க. அதே லாங் டிராவல ஃபிளைட்ல பண்ணா மேக்ஸிமம் கண்டினியூஸா எவ்வளவு நாள் பண்ண முடியும்? லாங் டிராவல் பண்ற ஃபிளைட்ல போனாலே 3 to 4 days தானே பண்ண முடியும். ஆனா ஒரு ஃபிளைட்ல கண்டினியூஸா 64 நாள் டிராவல் பண்ண முடியுமா? அது எப்படா பண்ண முடியும்? பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா அப்படியும் 2 பேரு 64 நாள் கண்டினியூஸா ஃபிளைட்ல டிராவல் பண்ணி காட்டியிருக்காங்க. அவங்க எப்படி இந்த ஒரு டிராவலை மிராக்கலா மாத்தி காமிச்சாங்க அண்ட் இந்த ஜர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இதுக்கு மோட்டிவா அமைந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது 1950 அமெரிக்கால இருக்கிற ஜூடி அண்ட் பெய்லி அப்படின்ற 2 பேரு லாஸ் வேகாஸுக்கு சவுத் சைடுல இருக்கிற சிட்டிக்கு அவுட் சைடுல ஒரு லேண்டை வாங்குறாங்க. அவங்க இந்த லேண்டை வாங்குறதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு
லக்ஸரியான ஹோட்டலை கட்டணும் அப்படின்றதுதான். இந்த ஒரு விஷயத்தை கேட்கறப்ப உங்களுக்கு பயங்கர காமெடியா தெரியலாம். ஏன்னா சிட்டிக்கு வெளியில எவ்வளவுதான் லக்ஸரியான ஹோட்டலை கட்டினாலும் மக்கள் கூட்டம் வருமானது டவுட் தான். இருந்தாலும் தன்னோட ஹோட்டல் லக்ஸரியா இருந்தா மக்கள் கூட்டம் கண்டிப்பா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க அந்த ஹோட்டலை கட்டி முடிக்கிறாங்க. ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான், என்னதான் அந்த ஹோட்டல் லக்ஸரியா இருந்தாலும் சிட்டிக்கு அவுட் சைடு அப்படின்றதுனால மக்கள் கூட்டம் சுத்தமா வரல. சோ அவங்களுக்கு இப்ப வேற வழியே கிடையாது. அந்த ஹோட்டலை பத்தின அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பண்ணா மட்டும்தான் மக்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஹோட்டல் இருக்கும் அப்படின்றது தெரியும். சோ அதுக்காக அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஒண்ண மூவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம கொடுக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் நார்மலான அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கவே கூடாது. அதாவது நார்மலா மத்த கம்பெனிஸ் வைக்கிற மாதிரி கட் அவுட் வைக்கிறது, இல்லாட்டினா ஆக்டர்ஸை கூப்பிட்டு விளம்பரம் கொடுக்கறதுன்ற மாதிரி இருக்க கூடாது. நம்ம பண்றது சின்ன அட்வர்டைஸ்மெண்டா இருந்தாலும் அது மக்களை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணி இழுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் கிடைக்கவே இல்லை. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு பாப் டீம் அப்படின்ற ஒரு மனிதன் இன்ட்ரோடியூஸ் ஆறாரு. இந்த பாப் டீம் வேற யாரும் கிடையாது, இவர் ஒரு மெக்கானிக். அது மட்டும் கிடையாது, இவர் ஒரு பைலட்டும் கூட. அதுவும் இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பயங்கரமான ஆசையும் இருக்கு. அதுதான் அளவுக்கு அதிகமான நாள் பிளைட்ல டிராவல் பண்ணி சாதனை படைக்கணும் அப்படின்றது. என்னதான் இவருக்கு இவ்வளவு பெரிய ஆசை இருந்தாலும் இதை நிறைவேற்றுறதுக்கு இவர்கிட்ட போதுமான பணம் இல்ல. சோ ஸ்பான்சர்ன்ற ஒண்ணு இருந்தா மட்டும்தான் இவரால் இவருடைய கனவை நிறைவேற்றவே முடியும். அந்த சமயத்துல தான் இந்த ரெண்டு பேரை பத்தி இவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்படுறதோட மட்டும் இல்லாம அவங்ககிட்ட போய் டைரக்டாவே அப்ரோச் பண்ணவும் செய்யறாரு. அதாவது எனக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா என்னால இந்த சாதனையை ஈஸியா பண்ண முடியும். அதுவும் இது ரொம்ப வித்தியாசமான சாதனைனால ஈஸியா மக்களோட அட்டென்ஷன் என் பக்கம் திரும்பும். சோ அந்த சாதனையை நிறைவேற்றுறதுக்கு யூஸ் பண்ற பிளேன்ல உங்க ஹோட்டலோட பேரை போட்டேன்னா உங்களுடைய ஹோட்டலோட பேரும் ஈஸியா மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படின்னு பாபன் பெய்லிட்ட டிம் சொல்றாரு. இந்த ஒரு அப்ரோச் அண்ட் ப்ரொமோஷன் வித்தியாசமா இருக்குன்ற காரணத்தினால அவங்களும் கிட்டத்தட்ட 1 lakh அமெரிக்கன் டாலரை ஸ்பான்சரா டிம்ட்ட கொடுக்குறாங்க. சோ இப்படிதான் இந்த லாங்கஸ்ட் ஃபிளைட் ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. என்னதான் இந்த ஒரு சாதனை வித்தியாசமான சாதனையா இருந்தாலும் இதுல ப்ரொமோஷன் பண்ணா வித்தியாசமான ப்ரொமோவா இருக்கும் அப்படின்னாலும் மக்களோட கவனத்தை இது மட்டுமே ஈர்க்குமான்னு கேட்டா கிடையாது அப்படின்னு பெய்லி சொல்றாரு. சோ இதுக்காக பெய்லி இன்னொரு பிளானையும் போடுறாரு. அது வேற எதுவுமே கிடையாது, சிம்பிளா எமோஷன் பிளஸ் ஆசையை தோன்றது. எமோஷனுக்காக இவர் யூஸ் பண்ண டூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த ஒரு ஃபிளைட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றது கேன்சர் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கு ஃபண்ட்ரைஸ் பண்றதுக்காக தான் இதை நாங்க இனிஷியேட்டே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. அண்ட் இது கூட சேர்த்து ஆசையை தோன்றதுக்கு இன்னொரு பிட்டையும் போடுறாரு. அதுதான் இந்த பிளைட்டால எவ்வளவு நாள் பறக்க முடியும் அப்படின்றத எக்ஸாக்டா உங்களால சொல்ல முடிந்தால் உங்களுக்கு நாங்க $10,000 பரிசா தர்றோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்கிறாரு. சோ இந்த இரண்டு விஷயங்களே இந்த ஃபிளைட் ஜர்னி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட கம்பெனிக்கு செம்மையான ஒரு ப்ரொமோஷன் அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம். ஒரு பக்கம் பெய்லி ப்ரொமோஷன் சைடு பயங்கரமா ஈடுபட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு டிம்மோ தான் பறக்கிறதுக்கான சின்ன சின்ன ஏற்பாடுகளை பண்ணி தானே ஆனோம். ஏன்னா லாங்கஸ்ட் டேஸ் கண்டினியூஸா ஒரு பிளைட் பறக்கணும்னா அதுக்கான ஏற்பாடுகள் பிளைட்டுக்குள்ள இருந்தா மட்டும் தான் பறக்க முடியும் இல்லையா. அண்ட் அதே நேரத்துல இந்த ஒரு சாதனையை இவர் தான் ஃபர்ஸ்ட் பண்றாரான்னு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். இதுக்கு முன்னாடியே லாங்கஸ்ட் டேஸா பிளைட்டை ஓட்டி நிறைய பேர் சாதனை படைச்சிருக்காங்க. அதுல ஹையஸ்ட் சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 நாட்கள் கண்டினியூஸா பிளைட்டை ஓட்டுனது தான். சோ இவர் இந்த ஒரு சாதனையை படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு பிளைட் இவர் 51 நாட்கள் ஓட்டியானோம். அதுக்காக இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். இதுக்கு முன்னாடியே 3 தடவை இந்த மாதிரி லாங்கஸ்ட் டிராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்டெம்ப்ட் பண்ணிருக்காரு. ஆனா அந்த 3 தடவையும் 15 நாளுக்கு மேல இவரால கண்டினியூஸா ஓட்டவே முடியல. அதுக்கு மெயின் ரீசன் அமைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் ப்ராப்ளம்னால உள்ளுக்க டெக்னிக்கல் ப்ராப்ளம் நிறைய கிரியேட் ஆச்சு. அண்ட் அது மட்டும் கிடையாது, இவர் கூட கூட்டு போன கோ பைலட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இவருக்கு அந்த அளவுக்கு பெருசா கோஆபரேட் பண்ண மாட்டாரு. அதனாலேயே அவங்க 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை வந்து பாதிலே பிளைட்டை கீழே இறக்கிடுவாங்களாம். சோ இந்த தடவை இந்த மாதிரி 2 ப்ராப்ளமும் தனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்காவா டீம் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது டெக்னிக்கல் சைடும் பயங்கர ஸ்ட்ராங்கா மூவ் பண்றாரு. அண்ட் அதே நேரத்துல யார் ஒருத்தர் தனக்கு பயங்கரமா கோஆபரேட் பண்ணுவாரோ அவரை தான் கோ பைலட்டாவே போடவும் செய்யறாரு. அந்த கோ பைலட்டோட நேம் தான் ஜான் குக். சோ இப்படி பெய்லியும் டீமும் அவங்களுடைய வேலையை பக்காவா பண்ணி முடிக்கிறாங்க. அண்ட் இந்த லாங்கஸ்ட் ஜர்னிக்கான டேட்டும் வருது. அதுதான் December 4, 1958. அன்னைக்கு லாஸ் வேகாஸ்ல இருக்க மெக்ரான் ஃபீல்ட்ல இருந்து அந்த பிளைட் தன்னுடைய ஜர்னியை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் சில நாட்கள் அந்த பிளைட் பாத்தீங்கன்னா லாஸ் வேகாஸ் ஏர்ஸ்பேஸே சுத்தி வருது. ஏன்னா இது லாங்கஸ்ட் பிளைட் ஜர்னி இல்லையா, ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சுன்னா உடனே கீழே இறக்குறதுக்காக தான் அந்த இடத்தையே சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த பிளைட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கலிபோர்னியா அண்ட் அரிசோனா டெசர்ட்ஸ் மேல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எப்படி பறக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு லாங் டிராவல் இல்லையா, அதனால இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஷிஃப்ட் போட்டு பிளேனை ஓட்டிட்டு இருக்காங்க. அதாவது நீ 4 மணி நேரம் ஓட்டா நான் 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் ஓட்டுறப்ப நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓட்டிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 4 மணி நேரம்னு டிவைட் பண்ணாலும் அது ப்ராப்பரான ரெஸ்டான்னு கேட்டா கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க பறந்துட்டு இருக்க பிளேன்ல இன்ஜினோட சவுண்ட் அளவுக்கு அதிகமா வரும். சோ அந்த 4 மணி நேரமும் அவங்களால பெருசா ரெஸ்ட் எடுக்கவே முடியல, அதாவது தூங்கவே முடியல. சோ இந்த ஒரு தூக்கமின்மையே அவங்களுக்கு பயங்கரமான டிப்ரெஷனையும் கிரியேட் பண்ணுது. என்னதான் டிப்ரெஷன் கிரியேட் ஆனாலும் இவங்க வந்ததே சாதிக்கத்தானே. சோ சாதிக்கணும்னா சில
விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சோ அந்த ஒரு மைண்ட் செட்டோட தான் தன்னுடைய ஜேர்னியை அடுத்தும் கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு பயணம் ஓரளவுக்கு சுமூகமா தான் போயிட்டு இருக்கு அன்டில் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வர்ற வரைக்கும். நீங்களே சொல்லுங்க பாப்போம், நம்மளே ஒரு நாள் நைட்டு தூங்காம இருந்தாலே அடுத்த நாள் காலையில பயங்கரமா கேர் ஆகும். அப்படி இருக்கப்ப இவங்க தூங்காம கொள்ளாம கண்டினியூஸா பிளைட் ஓட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரத்துல இவங்க கிட்ட பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒண்ணு சுத்தமா கிடையவும் கிடையாது இல்லையா. அதாவது உட்கார்ந்து பிளைட் ஓட்டுறதை தவிர இவங்க கிட்ட எந்த விதமான பாடி எக்ஸசைஸும் கிடையாது இல்லையா. சோ இந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு பயங்கரமான டயர்ட்னஸ் கிரியேட் பண்ணுது. அந்த சமயத்துல தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இவங்க பிளைட் ஜர்னி ஆரம்பிச்சு சரியா 36வது நாள் டிம் பிளைட் ஓட்டிட்டு இருக்காரு, குக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா டிம்முக்கும் பயங்கரமா கண்ணை கட்ட ஆரம்பிக்குது. சோ இதுக்கு மேலேயும் தூங்காம இருந்தா வேலைக்காகன்னு சொல்லிட்டு டிம் கண்ணை மூடி டக்குன்னு மண்டையை கீழே போடுறாப்ல பிளைட்டும் தாறுமாறா பறக்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு தூக்கம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் டிம்முக்கு நீடிக்குது. 1 மணி நேரம் கழிச்சு டக்குன்னு டிம் முடிச்சு பாக்குறாரு. பார்த்தா அவர் பறந்துட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் கீழே பாத்தீங்கன்னா ஆர்மி மேன்ஸ் இருக்காங்க. என்னடா இது, எந்த பிளேஸ்லாம் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எட்டி பாக்குறப்பதான் தெரிஞ்சுச்சான் இது மெக்சிகோ பார்டர் அப்படின்றது. நல்ல வேலை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தா பிளைட் மெக்சிகோ பார்டருக்குள்ள போயிருக்கும். அப்புறம் என்ன, பெர்மிஷன் இல்லாம பார்டர் தானா சுட்டுப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்குறதுக்கு முன்னாடி போட்டு ஆட்டோ பைலட் மோட கேன்சல் பண்ணிட்டு மேனுவலா பிளைட்டை ஓட்டி மறுபடியும் அமெரிக்காக்குள்ளேயே தன்னோட பிளைட்டை திருப்புறாரு. இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான இன்சிடென்ட் 36th டேல மட்டும் கிடையாது, மறுபடியும் 39th டேலயும் நடக்குது. ஆனா இந்த இன்சிடென்ட் அந்த இன்சிடென்ட் மாதிரி இல்ல, ரொம்பவே பயங்கரமான இன்சிடென்ட் அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா இவங்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற இந்த ஒரு பிளைட்ல 39th டே அன்னைக்கு ஜெனரேட்டர் கம்ப்ளீட்டா ஃபெயில்ட் ஆயிருது. அது வரைக்கும் அந்த பிளைட்டுக்குள்ள இருந்த லைட்ஸ் எதுவுமே இனிமேல் ஆன் ஆகாது. அது மட்டும் கிடையாது, இவங்க ரெஸ்ட் எடுக்கிறப்ப இது வரைக்கும் உங்களுக்கு கை கொடுத்துட்டு இருந்த அந்த ஒரு ஆட்டோ பைலட் மோடும் இனிமேல் ஃபங்க்ஷன் ஆகாது. சோ இனிமேல் உங்களுக்கு வேற வழியே கிடையாது, கண்டினியூஸா முடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டினா மட்டும்தான் இந்த ஒரு சாதனையை பண்ண முடியும் இல்லையா. ஆனா இதுக்கான பாசிபிலிட்டி அதிகமானு கேட்டா கம்மி அப்படின்னு தானே சொல்லியானோ. சோ அந்த ஒரு மைண்ட் செட் தான் அவங்க 2 பேருக்கும் இப்ப வருது. சோ இனிமேல் நம்ம பிளைட் ஜர்னியை தொடர வேணாம், நம்ம பிளைட்டை கீழே இறக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இன்னொரு மைண்ட் செட், நம்ம 39 நாள் ஓட்டிட்டோம், இன்னும் 11 நாள் மட்டும் ஓட்டிட்டா இந்த ஒரு சாதனையை செம்மையா செஞ்சு முடிச்சலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கூட சளைக்காம மறுபடியும் அந்த ஒரு பிளைட் ஜர்னியை கெத்தா தொடர ஆரம்பிக்கிறாங்க. தொடர்றதோட மட்டும் இல்லாம இவங்க ட்ரீம் மைல்ஸ்டோனான 50வது நாளையும் ரீச் பண்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த லாங்கஸ்ட் பிளைட் ஜர்னி அப்படின்ற ரெக்கார்டு இன்னைக்கு உடைக்கப்படுது. அதுக்காக இந்த ஜர்னியை இப்படியே முடிச்சிட்டாங்களான்னு கேட்டா கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா 50 டேஸ்ன்றது ஈஸி அச்சீவ் பண்ணக்கூடிய கோல்ன்றனால தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நாள் ஓட்ட முடியுமோ அவ்வளவு நாள் ஓட்டோம்னு தன்னைத்தானே புஷ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இந்த ஜர்னியை கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கன்டினியூ பண்ணிட்டு இருந்த 60வது நாள் அந்த பிளைட்ல ஒரு மிகப்பெரிய இஷ்யூ கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் இன்ஜின் ஃபெயிலியர். அதாவது அந்த விமானத்தோட இன்ஜின் மெல்ல மெல்ல ஃபெயில்ட் ஆக ஆரம்பிக்குது. சோ இதுக்கு மேலே இந்த பிளைட்டை ஓட்டுனா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிருன்னு சொல்லிட்டு பிளைட்டை இறக்க முடிவு பண்றாங்க. சோ ஃபைனலா பிப்ரவரி 7, 1959 அன்னைக்கு கிட்டத்தட்ட 64 நாட்கள் 22 மணி நேரம் 19 நிமிடங்கள் வானத்துல கிட்டத்தட்ட 1,50,000 மைல்ஸ் பறந்துட்டு இந்த பிளைட் சக்சஸ்ஃபுல்லா கீழே இறங்குது. அதுவும் இதுதான் லாங்கஸ்ட் பிளைட் ஜர்னி அப்படின்ற சாதனையோடையும் கீழே இறங்குது. அடே என்னடா இது, நீங்க பாட்டுக்கு பிளைட் எடுத்தாங்க, மேல பறந்தாங்க, 64 நாள் கழிச்சு மறுபடியும் கீழே இறங்கிட்டாங்க, சாதனை படைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டீங்க. ஆனா அந்த 64 நாள் எப்படி சாப்பிட்டுருப்பாங்க, எப்படி குளிச்சிருப்பாங்க, எப்படி பல்லு விளக்கிருப்பாங்க, அண்ட் எப்படி டாய்லெட் போயிருப்பாங்க, அண்ட் அதுக்கு மேல 64 நாள் கண்டினியூஸா எப்படா ஃபியூயலை ஃபில் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கூட எக்கச்சக்க டவுட் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கான ஆன்சர் ரொம்பவே சிம்பிள் தான். லாங்கஸ்ட் ஜர்னி டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பக்காவா பிளான் போட்டு தானே அவங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. எஸ், நார்மலான பிளைட் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 360 லிட்டர் ஆஃப் ஃபியூயலை ஃபில் பண்ற மாதிரி தான் டேங்கே இருக்கும். ஆனா அதை விட இவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா யோசிச்சு அதை விட கொஞ்சம் இல்ல ரொம்பவே பெருசா, அதாவது கிட்டத்தட்ட 535 லிட்டர் ஃபியூயலை ஃபில் பண்ற அளவுக்கு பெரிய டேங்க அந்த பிளைட்டுக்குள்ள உருவாக்கி வச்சிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஃபியூயல் டேங்க ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2 தடவை ஃபில் பண்ணுவாங்களாம். அதுவும் எப்படி ஃபில் பண்ணுவாங்க தெரியுமா, சினிமாட்டிக்கா சிட்டிக்கு அவுட் சைடுல வில்லேஜ் சைடுல டெசர்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல, அதுவும் வாகனங்கள் அந்த அளவுக்கு பெருசா போகாத ரோட்ல ஃபியூயல் டேங்க் இருக்கிற ஒரு ட்ரக்கை கொண்டு வர சொல்லிருவாங்களாம். அந்த ட்ரக் வந்த உடனே அந்த பிளைட்டால எவ்வளவு தூரம் லோயர் எண்ட்ல பறக்க முடியுமோ அவ்வளவு தூரம் லோயர் எண்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த பிளைட்ல இருந்து ஃபியூயல் டேங்குக்கு பைப் கனெக்ஷன் கொடுத்து ஈஸியா ஃபியூயலை ஃபில் பண்ணிருவாங்களாம். இதை சொல்றப்ப வேணா ஈஸியா அப்படின்னு சொல்லிடலாம், ஆனா செய்யறப்ப அவ்வளவு ஈஸியானு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா பிளைட்டை கரெக்டான டிஸ்டன்ஸுக்கு கீழே கொண்டு வரணும், அதுக்கு நேரா ட்ரக் இருக்கணும். அண்ட் அதே நேரத்துல அந்த பிளைட்டுக்குள்ள இருக்கிற டிம் லாட்னா குக்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் அந்த பிளைட்டுக்கு வெளியே வடிவமைச்சிருக்கிற சின்ன பிளாட்ஃபார்முக்கு வந்து பைப்பை பிடிச்சு கரெக்டா ஃபியூயல் டேங்க்ல ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபியூயலை ஃபில் பண்ணவே செய்யணும். சோ இந்த ஃபியூயலை ஃபில் பண்ற இந்த ஒரு ப்ராசஸ்ல லைட்டா கால் ஸ்லிப் ஆனா கூட அந்த வெளிய பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறவரோட உயிர் பறிப்போறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். இருந்தாலும் இதையும் ஜாலியா ஒவ்வொரு நாளும் 2 தடவை இந்த மாதிரி ஃபியூயலை ஃபில் பண்ணி கிட்டத்தட்ட 64 நாள்ல 128 தடவை ஃபியூயலை ஃபில் பண்ணி தான் இந்த பிளைட்டை இவங்க ஓட்டவே செஞ்சிருக்காங்க. சரி, ஃபியூயலை ஃபில் பண்ணிட்டாங்க, ஓகே. சாப்பிடுறதுக்கு
எப்பறம் சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கும் இதே மெத்தட் தான். இந்த ஃபியூல் கொண்டு வர ட்ரக் இருக்கு பாத்தீங்களா, அதே ட்ரக்லயே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண அந்த ஹோட்டல் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ஹசியாண்டா அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹோட்டல்ல இருந்து இவங்களுக்காகவே சுட சுட சாப்பாடு ரெடி பண்ணி இந்த ட்ரக்ல அனுப்பிட்டுவாங்களாம். சோ இந்த ட்ரக் வரப்ப இவங்க மேல இருந்து ரோப் வழியா ஒரு பக்கெட்டை கீழே இறக்கிடுவாங்க. அந்த பக்கெட்ல பாத்தீங்கன்னா இவங்களோட உணவை வச்சு மறுபடியும் அந்த பக்கெட்டை மேல தூக்கி இவங்களுக்கு தேவையான அளவு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்களாம். சரி, சாப்பிட்டாங்க, ஓகே. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கக்கா எப்பரா போயிருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கும் இவங்கிட்ட பயங்கரமான ஒரு வழி இருந்துச்சு. அதுதான் பக்கெட்டு. எஸ், இவங்கிட்ட 2 பக்கெட் இருக்கும். அதுல ஒரு பக்கெட்ல தான் அந்த ட்ரக் வரப்ப சாப்பாடை மேல ஏத்துவாங்க, இன்னொன்னுல கக்காவை கீழே இறக்குவாங்க. அதுவும் கக்காவை கீழே இறக்குறப்ப சிந்திரக்கூடாது இல்லையா, அதனால பக்காவா சீல் பண்ணி கீழே இறக்குவாங்களாம். அப்படி கீழே இறக்குன அந்த பக்கெட்டை இவங்க ப்ராப்பரா கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில அந்த பக்கெட்டை பிளைட்டுக்கு மேலே ஏத்திடுவாங்களாம். சோ இப்படித்தான் இவங்க கக்காவை ஃபுட்டையும் மாத்தி மாத்தி மேலையும் கீழையும் ஏத்தி ஏத்தி இறக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி, அதெல்லாம் ஓகே. எப்படி இவங்க பிரஷ் பண்ணிருப்பாங்க, குளிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அந்த சின்ன பிளாட்ஃபார்ம், அதாவது ஃபுட் எடுக்க வெளியே வருவாங்கல்ல, அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் லைட்டா தண்ணியை மண்டையில ஊத்திட்டு உடம்புல தேய்ச்சிட்டு உள்ள போயிருவாங்களாம். அதுக்கும் கா பாட்டில் தண்ணியை தான் யூஸ் பண்ணவே செய்வாங்களாம். சோ இந்த மாதிரி தான் இவங்க டெய்லியும் காக்கா குளியெல்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பிரஷ் பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று பல்லு விளக்கி கீழே துப்பி விட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. அதுக்கு தனியா உள்ள வாஷ் பேஷன் இருக்கும், அதுல தான் பிரஷ் பண்ணவே செய்வாங்க. அண்ட் தூங்குறதுக்குன்னு பாத்தீங்கன்னா கோஃபலைட் சீட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சின்ன பெட்டை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, அதுல தான் தூங்கவே செஞ்சாங்க. அதுவும் கம்ப்ளீட்டான தூக்கம் கிடையாது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அரகுற தூக்கம் தான். சரி, 64 நாளும் போட்ட ட்ரெஸ்ஸை கூட போட்டிருப்பாங்க அப்படின்னா கப்பு பயங்கரமா இருந்திருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா, அவங்க போட்ட ட்ரெஸ் எல்லாம் போல எப்படி ஃபுட்டை கீழே இறக்கி மேலே ஏற்றினாங்களோ அதே மாதிரி தான் அந்த பக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதே பக்கெட்லயே ட்ரெஸ்ஸையும் வச்சு கீழே இருக்கிறாங்க. அப்படி கீழே இருக்கிற ட்ரெஸ் அந்த ஹோட்டலை துவச்சு நல்லா புதுசா அடுத்த நாள் காலையில மேலே ஏற்றிருவாங்களாம். இப்படி ஒவ்வொரு நாளுமே புதுசான ட்ரெஸ் போட்டு தான் இந்த ஜேர்னியாவே அவங்க கண்டினியூ பண்ணவே செஞ்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு லாங்கஸ்ட் ஜேர்னி இல்லையா, சோ அந்த லாங்கஸ்ட் ஜேர்னில 2 பேர் மட்டுமே பிளைட்டுக்குள்ள இருந்தா செம்மையா போர் அடிக்கும் இல்லையா, அதனாலேயே இவங்க இந்த பிளைட் ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிளைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய காமிக் புக்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த காமிக் புக்ஸை வச்சு தான் ரெஸ்ட் டைம்ல நிறைய படிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் ரெஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ற மாதிரி சும்மா கையை கால ஆட்டுற மாதிரி நிறைய கை கால் ஆட்டுற வழி எல்லாம் பாத்துருக்காங்க. கூடவே நம்ம டிம் இருக்காரு பாத்தீங்கன்னா, அந்த டிம் குசும்பு எடுத்த மாதிரி அப்பக்கப்ப நான் என் பையனுக்கு முட்டாய் அனுப்புறேன்னு சொல்லிட்டு மேல இருந்து சின்ன பலூன்ல பாராசூட் மாதிரி கட்டி முட்டாயை கீழே அனுப்பிட்டு இருப்பாராம். அது அந்த பையன் பிடிக்கிறானோ இல்லையோ, நான் என் பையனுக்காக அனுப்புறேன்ற ஒரு நம்பிக்கையில தான் அவர் அந்த முட்டாயை கீழே விட்டுட்டு இருப்பாராம். இந்த மாதிரி தான் தன்னோட 64 நாள் வாழ்க்கைய 2 பேர் மட்டுமே அந்த சின்ன பிளைட்டுக்குள்ள செம்மையா கழிச்சிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஜானி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேர் கீழே வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஸ்பெஷலா போய் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல 64 நாள் பறந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க, மறுபடியும் இந்த ஒரு சாதனையை நீங்களே முறியடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அதுக்கு குக்கு செம காமெடியா, ஆல்ரெடி அந்த பிளைட்ன்ற பேர்ல அந்த குப்பத்தட்டிக்குள்ள இருந்து இப்பதான் நாங்க வெளியவே வந்திருக்கோம், மறுபடியும் அந்த குப்பத்தட்டிக்குள்ள போயிட்டு ஹோட்டல் பிசினஸுக்கு ப்ரொமோஷன் அமைஞ்ச மாதிரி சைக்காட்ரிஸ்ட் பிசினஸுக்கு நாங்க ப்ரொமோஷன் அமைய ஆசைப்படலன்னு சொல்லிட்டு செம்ம பண்ணா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாராம். அதெல்லாம் சரி, இந்த பிளைட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணி தன்னோட ஹோட்டலை ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்களே, அவங்க ஹோட்டல் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த ஹோட்டல் தான் இந்த பிளைட் ஜர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செம்மையா ப்ரொமோஷன் ஆயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் இந்த பிளைட்டும் பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு சாதனையும் படிச்சிருச்சு. சோ இந்த சாதனைக்கு அப்புறம் அந்த ஹோட்டல் வேற லெவல்ல ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லியானோ. அதுக்கப்புறம் என்ன, லைஃப்லயே இது ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சோடனே அவங்கவுங்க வேலைக்கு போய் தானே ஆகணும். அதன்படி டிம்மு அவருடைய மெக்கானிக் ஜாப்க்கு போயிட்டாரு, குக்கு பைலட்டாவே தொடர ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் நம்ம ஹீரோ பிளேன் பயங்கரமா சாதனை படிச்சிச்சு இல்லையா, அதனாலேயே ஷோகேஸா லாஸ் வேகாஸ்ல இருக்க மெக்ரன் ஏர்போர்ட்ல வச்சுட்டாங்க. சோ இந்த ஸ்டோரி இப்படிதான் இனிதாக எண்ட் ஆனது. ஐயோ சாரிங்க, இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லாமே முடிச்சிட்டேன். என்னதான் இந்த சாதனை 1959ல பண்ணாலும் கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆயும் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு சாதனையை யாராலையும் முறியடிக்க முடியல. ஓகே வியூவர்ஸ், எனக்கு வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ வெறும் வீடியோவா மட்டும் இல்லாம செம்மையான ஒரு ஜேர்னியாவும் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இல்லடா நல்லாதான் இருந்துச்சு செம்ம ஜாலியா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மினிட் மியூசிக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, பை பை.